என்ன விடுறா, எங்கள் அம்மாவை நான் தான் காப்பாற்றணும், ப்ளீஸ் தான். உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்படி சாக போற. டேய் குணா, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடுறோன்னு தெரியாமல் நம்மளாம் ஓடிட்டுருக்கோம். நம்ம ஓடுற இந்த ஓட்டம் நான் இப்போ இந்த த்ரெட்மில்லில் ஓடுற மாதிரி தான். எவ்வளோ வேகமாக ஓடுறோன்னு நினச்சாலும் அதே இடத்துல தான் ஓடிட்டுருக்கோம். நம்ம யாரை கேட்டாலும் ஈஸியாக சொல்கிற வார்த்தை டைம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்குது. என்னோட டைம் எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் 30 நாள் தான் இருக்குது. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவாக இருக்க ஒரே விஷயம் டைம். ஆனால் என்னோட டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன் பின்னாடி இவ்வளோ கிளாக் இருந்தோ என் நேரம் மட்டும் ஏன் உறைஞ்சி போயிருக்கு? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் ஒரு கனவாக இருந்தால் நல்லாயிருக்கும். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரோ. டாக்டர். எஸ் டாக்டர், பேஷண்ட். என்கிட்ட போய் சொல்லி விளையாடுறது உனக்கு வேலையாக போயிட்டு போமா. டாக்டர், நிஜமாவே பேஷண்ட் வந்திருக்காங்க. கூடுமா? ஓகே டாக்டர்.
அம்மா வேறு தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. ஹலோ ஹலோ அம்மா, தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால, சாயந்தரம் வந்து வாங்கிக்க சொல்லு. லூசு, இது ராங் நம்பர். லூசா? யோ லேபு, சொல்லு. காசு கேட்டு 1 மாசமா டார்ச்சர் பண்ணிருந்தால, அதான் நேற்று காலில் விழுந்து 1 மாதம் டைம் கேட்டல, இப்போ என்ன? துபார் சும்மா கையை பிடிச்சா காலை பிடிச்சாலாம் பேசணும் கூடாது. ஒழுங்கா சாயந்தரம் வந்து வாங்கிட்டு போ. சாயந்தரம் மட்டும் சம்ஜு. காசு வரல. கேஸ் வந்தால் தானே காசு வரும், லூசு பசங்களா. ம் ம் ரொம்ப நாள் பேஷண்ட் வர்றதுனால பச்சைதெல்லாம் வந்து போயிடுச்சே. நமஸ்தே ஜி. வாங்க வாங்க வாங்க. அது ஒன்றும் இல்லை, இது அடிக்கடி பல்லு வலிக்கணும், நல்லா கரை வைத்தியே. என்ன சொல்லாமலே உட்காரானுங்க. ஆமாம், என்ன பிரச்சனை? கழுத்துக்கு கீழே குஞ்சி ப்ராப்ளம் இருக்கு. அப்போ நீ சிவராஜ் சித்த வைத்திய சாலைக்கு தான் போனோம். யோ ஏமா, காலம் போன காலத்தில் இவன் பேசிட்டா ஒரு மாதிரி தெரியாது, இவன் இப்படி தான் இருப்பானே, நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம் தெரியாது. யோ பையா, அரே குஞ்சினா கம்மியா இருக்கேனா? கொஞ்சம் ஆ கொஞ்சமா இருக்கு. ஆ. அட யாரா இவன்? ஆமாம், அவங்க 2 பேர்ல யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? நமக்கு சமாச்சாரம் இருக்கேனா? யோ சரியான ஆளியா நீ. ஒரு சைடு வலிச்சுன்னு இருந்தாலும் செம்மையாக ஒரு சமாச்சாரத்தை வச்சுன்னுக்கிற. அரே தாலி கட்டின சமாச்சார். சம்சாரமா? அட போயா நீ, எல்லாத்தையும் 2வது தடவை சொல்லும் போது தான் புரியுது. சரி வாமா போகலாம். அரே எதுக்கு இப்போ தோறே? ட்ரீட்மெண்ட். ஆச்சா தும் பேட்டேனா? போயிட்டு ஏற்றுவோம் பின்னாடி. கோல்டு ஃபிஷ் மாதிரி இருந்துன்னு குறவு மீன்களை மாட்டேங்கிறேம்மா. அழகா வாயத்து வந்து உங்கள் பிரச்சனைன்னு சொல்லுங்கள். பத்தி பத்திலாம் 6 மணிக்கு மேலே கொளுத்துவாங்கம்மா. அரே வாய் மேலே சுத்த பல்லு இருக்கு. யோ நான் விளையாடுறியா? அதான் பல்லு சுத்தமாக இல்லை, அப்புறம் இது ஏன் கூட்டு வந்தா? கூட்டு கிளம்பியா? ஏச்சி ஏஞ்சிப்பா. அரே வாய் உள்ள சுத்த பல்லு இருக்கேப்பா. சொத்தப்பல். ஆ. சொத்த. ஆ. நீ பேசுறது புரியல, ஆனால் வெறுப்பாகுது. எங்க வாய் திறங்க. பத்தி ஆட போடா பத்தி. அரே வாய் திறக்கிறேனா? நான் தோந்தா தானே பண்ண முடியும். அதே சொல்லியிருக்கே. டீனேஜ் ஆண்டின்னு பார்த்தா ட்ரைனேஜ் மாதிரி ஸ்மெல் அடிக்குது. ஒன்றும் இல்லை, மாஸ்க் போட மாட்டேன். இப்போ காட்டுமா? என்ன ஒரே இருட்டா இருக்குது. அரே வைத்கார் லைட் போடுறேனா? பள்ளி தள்ள தொப்பி வச்ச மாதிரி இருந்து எல்லாத்தையும் கில்லி மாதிரி கண்டுபிடிக்கிறானே. போட்டேன்டா பானிபூரி. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ரைட்டாக வாயை நோக்கி பாய வேண்டிதான். என்ன அது? வாயில ஜிலேபி. என்ன பானிபூரி மட்டும் தான் உள்ள காணோம். நல்லா பார்ப்பா, ஃபுல்லா இருக்கும். நான் மைசூர் பாக்கு என்ன நீ பாதி பாதி எடுக்கிற? ஃபுல்லா எடுப்பா. எடுக்கிறேன்டா. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ராஜஸ்தான் ஸ்வீட் பீடா. அதுக்கு 2 டப்பா இருக்கு, நல்லா பாக்குறேனா? ஏமா சாப்பிட்டு ஒழுங்கா வாய் கொப்பளிக்க மாட்டேன், எல்லாம் அப்படியே இருக்குது. வர வழியில ஃபங்க்ஷன் இருக்கே, சாப்பிட்டு இருக்கே, பார்த்து பண்ணேப்பா. பார்த்து தான் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் ரிசர்ச் பண்ணதில் உங்கள் பொண்டாட்டி சொத்த பழகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதே நான் சொல்லியிருக்கேன் வைத்திகார். ஏ பைத்தியக்கார், நீ சொல்கிறதுக்கா நான் 5 வருஷம் ஃபஸ்ட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் மூடி நிறுங்கல்ல, எல்லா பள்ளியும் தூட்டுருவேன். மூசா சொல்ல விட சொல்லுமா? அதாவது உங்கள் பொண்டாட்டிக்கு வேறு வைத்தியம் பார்க்கணும். வேறு வைத்தியம் பார்த்தா கேப் போடணும், கொஞ்சம் செலவாகும் சார். எவ்வளோ செல்வானா பரவாயில்ல, கப்பு போடேனா? வாயை வச்சிருவேன். உனக்கு கப்பு முக்கியம், எனக்கு டப்பு முக்கியம். அதாவது ரூட் கனால், அந்த கனால், இந்த கனால், மொத்த கனால் எடுத்து பார்த்தா ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். தங்க கப் போடுறதுக்கு எவ்வளோ அவரு? தங்கமான புருஷன். ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ சொல்லுங்க சார். மாமா. சார் 1 கிராம் தங்கப்பல் எவ்வளோ ஆகும்? நீ எனக்கு தர வேண்டிய முதல்ல 50,000. ஐயோ 50,000 ரூபாவா? வைரப்பல் 5 லட்ச ரூபாவா? பிளாட்டினத்திலே பல்லு கட்டுறதுக்கு 10 ரூபா கண்ணுக்கிறாரு. நீ போன விவரம் பண்ணாரு. அரே வைத்திகார், பிளாட்டினம் போட்டால் பெஸ்ட்டுன்னு சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம். டாக்டர் பல் புடுங்குறேனா எவ்வளோ அவரு? பல்லு பிடுங்க எவ்வளோவா? பல்லு பிடுங்க 500 ரூபா தான். ஆனால் அந்த பிளாட்டினம் மேட்டர் சொன்னால அதை தான் இம்போர்ட் பண்ணி எடுத்துன்னு வரதுக்கு. அது விடேப்பா, இப்போ பல் புடுங்கு போதும். அப்படிங்க 1 ரூபா கோலி அரே வந்ததுலேருந்து அது எவ்வளோ இது எவ்வளோன்னு சொல்லி ஆசை காமிச்சு இதில் உன் சமாச்சாரத்துக்கு தங்கப்பல் வேற.
டேய் பல்லதான் புடுங்க வந்தேன்னு சொல்லிட்டு பல்ல பிடிக்கிருப்பேனடா. இதுல வர இவ பத்தி குத்தி எங்க அந்த கத்தி அவன ஒண்ணு அரே வைத்தியக்கார் பல் புடிங்கப்பா. பல்லு பிடிங்களா? சிஸ்டர் அந்த கட்டிங் பிளேயர் கொஞ்சம் எடுத்து வந்து கொடுமா. டாக்டர் உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டா? நான் இல்லாத போது தான் உன்னை பார்க்கறதுக்கு வருவான். இப்போ நான் இருக்கும் போதே வரான். அநேகமாக பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்லுமா போமா. மச்சான் அப்படி சொல்கிற ஃப்ரெண்டு மட்டும் நான் கிடையாது மச்சான். வா 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 மச்சான். ஜிம்முக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக வரியா? டாக்டர் உங்க ஃப்ரெண்டுக்கு காஃபியா டீயா? பால் கொடுமா. எனக்கு ஒரு காஃபி, மச்சாங்க ஒரு டீ கொடுங்க. எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியா. என்ன மச்சான் சுகர் இருக்குதா? நீ போ. ஓகே. உனக்கு ஓகே தான், காசு கொடுக்குற எனக்கு தான் தெரியும். மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை விட முக்கியமான விஷயம் நான் அவங்ககிட்ட சொல்லணும். மச்சான் ஒரு 10,000 இருந்தால் கூட தம்பி காலேஜ் ஃபீஸ் கட்டணும்டா. ஏய் வெறுப்பேற்றிட்டு இருக்காதடா. நான் அதை விட பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. டேய் அதை விட என்ன பெரிய முக்கியமான விஷயம்? வேலையை விட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டுக்கிற. அவன் 1000 பிரச்சனை இருக்கிறான். சும்மா முக்கியமான விஷயம் அது இதுன்னு. ஏய் என்கிட்ட ஒரு 30 ரூபா காயின் இருக்கு தெரியுமா? ஐயோ என்கிட்ட 2 14 ரூபாய் காயின் இருக்குது தெரியுமா? அது ஒரு இது பாரு. டேய் நானே கடுப்பில் இருக்கிற வெறுப்பேற்றின்னு இருக்காதடா. டேய் நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் பாரு. தெரியுதா? இருந்தால் இங்கே தான் இருக்கணும், காணுமே. 30 ரூபா காயின் தெரியுதாடா? டேய் 30 ரூபா காயின் தெரில, உன் கையில் ரேகையும் தெரில. போடா. டேய் காயினை என்ன தட்டி விட்ட? சந்தில் எழுதி தர நாய் மாதிரி பண்ணுகிறான் மச்சான். அந்த சந்தில் இருக்குதா பாரு. தோ இங்கே ஒரு சந்து இருக்குது பாரு. ஜிம்மில் ஏதாவது தம்பு சேர்த்து தள்ள போட்டானா பைத்தியம் மாதிரி பண்ணுகிறான் மச்சான். என்னடா கச்சிச்சா? எதையோ தேடி எத்தனை வருதுப்பா. வா வா உட்கார் உட்கார். வா கச்சிச்சா? காயின் எதுக்குல தட்டி விட்ட? தெரியாமல் தள்ளி விட்டு மச்சான், அதான் கச்சிச்சு இல்லை மச்சான். இந்த 30 ரூபா காயின் உன் கண்ணுக்கு தெரியலையாடா? டேய் சொல்றா. தெரியும் மச்சான், நல்லாவே தெரியுது மச்சான். அது இங்கே எங்கன்னா வச்சுரு, கீழே வந்துட போகுது. ஆமாம் மச்சான். மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு? நேற்று ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேனா, அம்மா சொல்லுமா. டேய் குணா, இன்னும் ஆபீஸ்லயாப்பா இருக்க? ஆமாம் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கேன். ஏய் நம்ம ஊருக்கு சொம்பு சாமியார் வந்திருக்காராண்டா. அதுக்கு அவர்கிட்ட போய் நீ ஆசீர்வாதம்னா நீ நினைச்சதெல்லாம் அம்மா நடக்கும்பா. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? டேய் அம்மா சொல்றேன்ல. சரி வரேன், வைங்க. ஓம் சொம்பு சாமி நமஹ நமஹ. சாமி டேய் சம்பு சாமி, என்னடா இத்தனை பேர் வந்திருக்காங்க? அதான் சாமி எனக்கும் புரியல, ஏதாவது பேசி சமாளிங்க. வணக்கம் சாமி. என்னடா சாமி நம்ம ஊருக்கு வந்திருக்காருன்னு பாக்குறீங்களா? சொம்பு சாமியாருடைய சேவை நம்ம சென்னை மக்களுக்கு தேவை. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சொம்பே, உங்க மூஞ்செல்லாம் பார்த்தாலே தெரியுது. பாதி பேரு தண்ணி பிரச்சனைக்கும் மீதி பேரு சாமி சும்மா வந்திருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். ஜாலியா கடலை போடலாம் பார்த்தா இந்த ஆள் நம்மளை விட மாட்டான் போல. உங்க எல்லாருக்கும் சொம்பு சாமியோட மகிமையை சொல்ல போறேன். முன்னோர்கள் உலகம் தட்டேன்னு சொன்னாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா உலகம் உருண்டேன்னு சொன்னாங்க. இப்ப நாசா என்ன சொல்றான்னா உலகம் ஒரு சொம்பு வடிவில் இருக்குன்றாங்க. ஆனா இதை 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சுவடியில் எங்க சாமி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எஸ் இதை பத்தின ஆர்டிக்கலை நானும் படிச்சிருக்கேன். சாமி எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன், கேளுங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு செம்படிகளார் ஒரு ஊருக்கு தவம் இருக்க சென்றார். ரொம்ப நாள் புள்ள வரம் இல்லாத கௌரவமணியும் குஞ்சுமணியும் சொம்பு சாமியார்கிட்ட புள்ள வரம் கேட்டு போனாங்க. சொம்பு சாமியாரோ சொம்புல இருக்கிற தீர்த்தத்தை குஞ்சுமணியை குடிக்க சொன்னார். குஞ்சுமணியும் கௌரவமணியும் சொம்ப நக்கு நக்குன்னு நக்குனாங்க. அதுக்கப்புறம்
என்ன சத்தம்னு கேக்குறீங்களா? குழந்தை பிறந்துருச்சு. ஒரு நாள் நிறுத்துங்க. சாமியார் ஊரை விட்டு போற நேரம் வந்துருச்சு. இந்தா இது இனிமேல் உன் 3வது காலா பயன்படுத்திக்கோ. நல்லா இரு. டேய் இங்கே வாடா, இதை எச்சத்து போய் வச்சுக்கோ. இனிமே உன் பேத்திக்கு பாவாடை மட்டும் போடாத, சட்டையும் சேர்த்து போடு. இந்தா. எதுக்கு இப்போ இவங்களாம் மூடுறாங்க? மூட வேண்டியது நான் தான். இதுதான் மனித பிறவிகள், தப்பு தப்பாக பண்ணுவாங்க. கதை முடிஞ்சிருச்சா? சாமி இப்பவே பாதி பேர் தூங்கிட்டாங்க, சீக்கிரமா தட்சணையை வாங்கிடுங்க. அப்ப சொம்பேடு பா என்ன வெயில். இவர் தான் சொம்பு சாமியா? ஒரே தண்ணி தாகமா இருக்கே. ஒரு சொம்பு தண்ணி கிடைச்சா நல்லா இருக்கும். சொம்பே இந்தாம்மா. சொம்பே சொம்பே தம்பி. என்ன? ரொம்ப தேங்க்ஸ் சாமி. என்ன காரியம்டா பண்ணிட்ட? ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டேன். இது வற்றாத ஜீவன் நதிடா. இதுவா? ஐயோ, அம்மா. ஏய் லூசுப்பைய ஏய் நீர் விட்டுறான். நக்காதியா போற சொம்ப உன் வாழ்க்கை நக்கிட்டு போவண்டா. என்ன திரும்பி வரான்? ஐயோ சாமி. ஐயோ புளியோதரையை மறந்துட்டேன். அறிவில ஏய் வந்து வண்டி அடிச்சது இல்லாம வந்தானா வந்தானா பண்ணும். என்ன பண்ணுவ சொல்லு. கையெல்லாம் இப்படி கை கொடுத்துட்டு செல்ட் அடிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அந்த பயம் இருக்கட்டும். நான் யார் தெரியுமா? யாரோட ரசிகன் தெரியுமா? கரண் ரசிகர் மன்றத்தோட தலைவன் கோபிகரன். யாருன்னு கரண்? என்ன கேட்ட? ஏய் கரண் ஏய் திருப்பி கேள்றா. கரண் யாரும் தெரியாது? கமான் டெல் மீ. ஏய் முடிக்கிறானே. காதல் மன்னன் படம் பார்த்திருக்கியா? தலை மன்னன்டா. ஐயோ சலோமியா. ஏய் ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. பாக்குறியா? தலைவன்டா இவர்தான் தலைவன். தெரியுதா? ஞாபகம் வந்துருச்சு. புரியுதா? கட்னா தெரியல சொன்ன இவன் தானே? புரியுதா? பார்த்து போ போ. தாட்டி ஏரியால பார்த்து போட்டு பண்ணு. ஸ்ரூதான் உன்னை. போ போ. கரண் யாரும் தெரியாதாமா. வாடா வா. லூசு போய்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு. ஏய் ஹார்னு ஹார்னு போய் சரி வாடா. நேரமே சரியில்லையே. என்ன ப்ராப்ளம்? வண்டியில் பெட்ரோல் இல்லையோ? டைம் வேற ஆயிடுச்சு, வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல. இன் ஷாப் மூடிடுவான். ஒரு ஷேர் ஆட்டோ வருது, இதில் ஏறி போயிட வேண்டியதுதான். ஐயோ அம்மா. யாரா நீ கோமாளி? யார தள்ளி விட பாக்குற? அண்ணே 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 நீங்க பிஜிலி தானே? யா 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 யா. ஐயோ உங்க பெரிய ஃபேன் தானா? இப்போ அதுக்கு என்ன பண்றது? புஸ்குன்னு இப்படி சொல்லிட்டாரு. அண்ணே வண்டியில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டால் தானே வண்டி ஓடும். என் வண்டி ஓடினா தானே ஒயின் ஷாப் போய் நான் எனக்கு பெட்ரோல் போட முடியும். டேய் டேய் டேய், இப்போ உனக்கு என்ன வேணும்? சரக்கு தானே வேணும்? ஐயோ ஆமாண்ணே. டேய் அண்ணே அது யாரா? என்னடா நெல்லிரு குனிற? கூலிங்கா இருக்கீனே. குறாத. இந்தா என்ஜாய் பண்ணு. தேங்க்ஸ்ண்ணே. ஓ நீ ஏன்டா அழுகுற? கூலிங் பேருடா. வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. கடை இப்போ போடு கடை எப்படிடா வாங்கி தருவீங்க? ஒயின் ஷாப் போன கூட இவ்வளோ கூலிங் எப்படி கிடைக்காதுண்ணே.
இருந்தாலும் நீங்க தெய்வம். ஹேய் அழுவாதன்னு சொன்னல. ஹேய் கொடுத்த பொருளையும் கொடுத்த வாக்கி திருப்பி வாங்குற பழக்கமே எங்க பரம்பரைக்கு இல்ல, தெரியும்ல. அமைதியா கொடுக்கல. நீ மூடப்பா. ஃபர்ஸ்ட் போன் எடுத்து யார் என்னன்னு கேட்டு பேசுறேன். ஹீரோயினே இங்க வந்துட்டாங்க. டச்சப்பா என்னடா பண்றான்? ஏய் சீக்கிரம் வாங்கடா, அறிவில்ல உங்களுக்கு. யார் அது? அண்ணா ஹீரோயின் வந்துட்டாங்க. என்ன பேரு? தீபிகாவா? ஆமாண்ணே. சரி நீ கிளம்பு. அண்ணே நீங்க ஹீரோ ஆயிட்டீங்களா? ஆமா. யாருண்ணே ஹீரோயின்? தீபிகா படுகோனே. எந்த தீபிகா? தீபிகா படுகோனே தெரியாது? ரன்வீர் சிங் பொண்டாட்டி. பொல்லக்க மாதிரி இருக்கு உனக்கு. தீபிகா சூப்பர்ண்ணே. போங்க. பட்டா சரிங்க. சரி என்ஜாய் பண்ணு. பாய். டேய் வண்டியறா. பாய் பாய். நல்ல மனசுடா இருக்கு. நல்ல மனிதர்கள். நீ வாழ சொல்ல நம்ம போலாம். பேசாம இங்கேயே கொஞ்சம் சரக்கு அடிச்சிடலாம். இங்கே தானே வச்சோம். காணோம். குடிக்காமே போதே இருக்கு. ஐயோ வாய்ஸ். இந்த இடமே சரியில்லை. இந்த படம் தெரியலையே. இங்கே கிளம்பிடுவோம். தேங்க்ஸ் ப்ரோ. குணா நில்லு. ஏன் பேரு ப்ரோ உனக்கு தெரியும்? உன் பேர் மட்டும் இல்ல, உன் பூர்வீகமே எனக்கு தெரியும். நீ 30 நாள்ல சாக போற. நான் இன்னும் வாழ்க்கையில நிறைய விஷயத்தை பார்க்கவே இல்லடா. அதுக்குள்ள சாவறங்கீரோன்ட்டு போவியா? அதை நீ ரொம்ப நக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அண்ணே சொம்ப நக்கிறதுக்குலாம் மரண தண்டனை டூ மச்னே. இப்போ வேணா அந்த சொம்ப கட்டுங்க. எப்படி நக்கன்னு பாருங்க. சொம்ப நக்கிறதெல்லாம் ஒரு பெரிய குத்தமானே. டேய் நீ நினைச்ச உடனே நக்கிறதுக்கு அது ஓ சொம்பு இல்ல, தெய்வீக சொம்பு. தெய்வீக சொம்பா? அண்ணே இதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. உங்க கோயில் கூட கட்டுறேண்ணே. கோயில் கட்டுறேன்றானே. அப்படின்னா உனக்கு நான் 3 கண்டிஷன் சொல்றேன். சொல்லுங்கண்ணே. அதன்படி நீ 30 நாள் நடக்கணும். 31வது நாள் எனக்கு நீ கோயில் கட்டணும், இல்ல உனக்கு நான் சமாதி கட்டிடுவேன். அந்த 3 கண்டிஷன் சொல்றேன் கேளு. கண்டிஷன் நம்பர் 1, உன் ஆள் மனசுல என்னென்ன ஆசைப்பட்டு இருப்ப 30 நாள் எல்லாத்தையும் நீ நிறைவேற்றணும். கண்டிஷன் நம்பர் 2, 30 ரூபா காயின் இந்த 30 நாள் நீ இதை தொலைக்காம வச்சிருக்கணும். அப்படி இல்ல நீ செத்து போயிடுவ. டேய் ஏன் மச்சான் அழுற? இல்லை மச்சான், உன் கதையை கேட்கும்போது எங்கள் ஆயா ஞாபகம் வந்துருச்சுடா. அதுவும் இப்படி தான்டா நல்லா வாயிலே வளச்சுடும். ஆனால் நீ அதை விட பயங்கரமாக சொல்கிற மச்சான். டேய் நான் உண்மையாக தான்டா சொல்கிறேன். டேய் என்ன நம்பலல்ல? எப்படா நம்புறது? இந்த கதை யாரா நம்புவா? மச்சான் 30 ரூபா காயின்ரா. அதான்டா நானும் சொல்லிட்டு இருக்கேன். முன்னாடி தெரியுது என்ன? அப்போ தெரில, இப்போ தெரியுது. இப்போ தெரியுது. ஏன் தெரியுது? ஒன்றுமே தெரிலடா. டேய் என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியலடா. மச்சான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. உனக்கு மூளையில் பிரச்சனை, எனக்கு கண்ணில் பிரச்சனை. நம்ம நல்ல டாக்டராக பார்த்தா சரியிடும். பார்ப்பலாம். டேய் நீயே டாக்டர் தானடா? மச்சான் நான் வெறும் பல் டாக்டர்டா. ஏதாவது பெரிய டாக்டராக போய் பார்க்கலாம். வா ஒரு நிமிஷம் இரு. இப்போ சொன்னிய ஒரு கதை. ஆமாம். அதில் 3வது கண்டிஷன் நான் சொல்லவே இல்லை. 3வது கண்டிஷன் கண்டிஷன் நம்பர் 3, இந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. மீறி சொன்ன அவங்க செத்துருவாங்க. பேபி. டேய் என்னடா? அது ஒன்றும் இல்லை மச்சான். அந்த ஃபர்ஸ்ட் 2 கண்டிஷனும் மறக்காம இருக்க தான் 3வது கண்டிஷன். மறக்கக்கூடாதா? கரெக்டான கண்டிஷன் மச்சான்.
மச்சான் உனக்கு ஏற்கனவே ஞாபகம் மருதி. அதான் சொல்கிறேன், என்ன ஆனாலும் இந்த 3வது கண்டிஷன் மட்டும் மறந்துடாத. சரி வாப்பலாம். என்னடா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க? மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். இந்த உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன். தம்பி அங்க என்ன முணுமுணுப்பு? அது ஒன்றும் இல்லை டாக்டர், உங்களை பற்றி தான் டாக்டர் பெருமையாக பேசிட்டு இருந்தோம். காக்காய்க்கு தலை ரெக்க வச்சா மாதிரி இருக்குது உங்க மூஞ்சி. மரகதம், அந்த பேபி மாத்திரை குடுமா. ஓகே டாக்டர். தலையெல்லாம் கேரா இருக்கு. மரகதமா தங்க ரதம் மாதிரி இருக்குது. இவன் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறான்னு தெரியல. பையன் பார்வையே சரியில்லையே. தம்பி அங்க என்ன பார்வை? அது ஒன்றும் இல்லை சார். மச்சான் பாத்தியா இதே எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு, கண்டிப்பாக உனக்கு என்ன நோய் இதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுவார். அது ஒன்றும் இல்லை டாக்டர். அது ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? மச்சா இதுதான் தருவா, இதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போக ட்ரீட்மெண்ட். டாக்டர் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிரிக்காதீங்க டாக்டர். சொல்லவே இல்லையாப்பா. யோ லூசாயா நீ? என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வந்துக்கிறோம், என்ன பண்ணுகிற? அறிவில்லை உனக்கு? தம்பி தம்பி இது ஹாஸ்பிட்டல், கத்தக்கூடாது. நீ ரொம்ப டென்ஷனா இருக்கிற, இந்த பிபி மாத்திரை சாப்பிடு. டென்ஷன் அப்போ நீ சாப்பிடுப்பா. டாக்டர் எனக்கு பிபிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர். அப்போ நான் சாப்பிட்றேன், ஏன்னா எனக்கு பிபி இருக்கு. பார்க்கறதுக்கு பிபி மாதிரி இருக்கிற. நான் உயிரோட இருப்பேனா இல்லை செத்துருவேனான்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கங்க, அப்பதான் என்னால எதுவும் சொல்ல முடியும். டேய் எதுக்கு அப்படி டென்ஷன் ஆகுற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தர போகிறாங்க, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. பி பாசிட்டிவ். சிஸ்டர் நம்ம தேர் பி பாசிட்டிவ் இங்க தான் இருக்காங்க, வாங்க வாங்க. ஏங்க என்னங்க பண்ணுறீங்க? இல்ல சார் பிளட். பிளட்டா? ஆமா. என் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொல்லுந்தாங்க, ஆளே காலி பண்ணுறீங்க பொழுது. போங்க. சாரி மச்சான், என்னடா இந்த ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாகுது, அவங்களே கை விட்டு கிட்னி ஏற்றுவானுங்க பொழுது. சீக்கிரமாக இருந்து போகணும். குணா யாருங்க? ஸ்கேன் ரிப்போர்ட் தானே அது? இதோ இருக்கு சார். ஏன் டாக்டர் ரிப்போர்ட் திருப்பி திருப்பி பார்க்குறீங்க? பின் மண்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தேன். பின் மண்டிலையா? இவன் மண்டியில் ஒன்றுமே இல்லை பொழுது, இவன் நம்பி வந்துட்டோமே. மச்சான் மச்சான் பயமா இருக்கு மச்சான். ஏன் டாக்டர் பதட்டமா இருக்கீங்க? அதாவது நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும் டாக்டர். என் ஃப்ரெண்டுக்கு கேன்சரு, அவங்கள 10 நாள்ல செத்து போயிடுவா. அதான டாக்டர். தம்பி 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 டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகுது, கண்ணெல்லாம் கட்டி வச்சுங்களே டாக்டர். ஐயோ தம்பி, அதுதான் கண்ணு எரிஞ்சுதுப்பா, அதான் கண்ணாடி கட்டி வச்சேன். அப்போ வயிறு இருந்தா சட்டையை கட்டி வைப்பீங்களா டாக்டர்? தம்பி you are perfect, all right. Enjoy your life. Carry on. அப்போ ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைப்பா. இப்போதான் மச்சான் ரிலாக்ஸாக இருக்கு. ஆனால் எனக்கு விருப்பம் மச்சான். ஏன்டா? பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, சிம் கார்டு வரைக்கும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டானுங்க. வெறுப்பாகுதுடா. என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியல. கையில் காசு இல்லைடா. பல் டாக்டர் உங்ககிட்ட காசு இல்லையா? யாரை ஏமாத்துற? டேய் யார் ஏமாத்துறா? நானா நீயா? காலையில் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னலடா, அதனால தானே சாப்பிடாம வந்தேன். ட்ரீட் ஒரு டீ கடைக்கு கூட்டின்னு வந்துக்கிற. நான் ஏமாத்துறேன், நீ ஏமாத்துறியா? கடுப்பேற்றி பல் டாக்டர்லாம் காசு வச்சிருப்பாங்கன்னு யாரா சொன்னது? உனக்கு பல் டாக்டரோட கஷ்டம் தெரியுமா? தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், லேபுக்கு காசு கட்டணும். மச்சான் கூல்டா, காசு நான் கொடுத்துட்றேன். இந்தா நான் பிஸ் அடிச்சுட்டு வந்துடுறேன், நீ காசு கொடுத்துரு. இனிமே வேணா இந்த மாதிரி கேட்டீங்க. எங்ககிட்ட வரவங்க தானே சிரிக்கிறீங்க, ஆனால் எங்கள் பொழப்பு சிரிப்பாக சிரிக்குதுடா. இந்தாங்க, எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா. கடையை நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கிறீங்க ஜி. இவ்வளோ சுத்தமான டீ கடையை நான் பார்த்ததே இல்லை. நான் தான் அவனை கூட்டின்னு வந்தேன்.
அப்புறம் டொமேட்டோவில் கூட உங்கள் கடையை பற்றி பார்த்தேன். ஆஃபர்ஸ்லாம் போட்டு தெறிக்க விட்டுக்கிறீங்க. இந்த அசுர வளர்ச்சிக்கு யார் காரணம்? உங்கள் கடினமான உழைப்பு தான். இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ ஆச்சு? 30 ரூபா தான். கிழமை சார் தான் இருக்குது. 30 ரூபா தானே? எடுத்துங்க தம்பி. வாட் ஜி? என்ன 1 ரூபா வச்சுட்டு 30 ரூபாங்கிற? யோ, 1 ரூபாவா? நல்லா ஊத்து பாரியா. 29 ரூபா காயின் ப்ளஸ் 1 ரூபா காயின் எவ்வளோ? 30 ரூபா. இது கூட தெரியாம மச்சான் இங்க பாடுறா இவரே. இது கூட தெரியாம விளையாடுகிறார் பாடுறா. எவ்வளவு நேரம் முதுகுல அடிச்சிட்டு இருப்பீங்க? மூஞ்ச காட்டுக்கு நல்லா குழப்பி விட்டுறேன். ஒழுங்கா சொல்லியா? அட போயா, ஒன்றும் புரியல. கூட ஒருத்தர் வந்தாரு, 30 ரூபாய்க்கு டீ மண்ண சாப்பிட்டு 1 ரூபா குத்துட்டு போறாரு. நான் 1 ரூபா தரீங்கன்னு கேட்டா 29 ஒன்று 30 கரெக்டா தானப்பா சொல்லியிருக்கான். இருங்கப்பா காசு நான் கொடுத்துட்றேன். இருங்க, நான் கொடுத்துட்றேன். அது இந்த நேரத்தில் இவனா? ஹலோ மச்சான், டீ கடை என்னடா பிரச்சனை? மச்சான் அந்த பிரச்சனைல விட்றா. அது 30 ரூபா காய் நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் மச்சான் தெரியுது. அந்த பைத்தியக்காரன் சொன்னதுல உண்மைதான் மச்சான். என்ன சொல்ற? அப்ப நம்ம 30 நாள் செத்துருவோமா? டேய், 29 நாள்ல நீ செத்துருவான்னு சொல்லு. நம்ம என்ன செத்துக்கிறா? மச்சான் பயமா இருக்கு மச்சான். டேய் மச்சான் அழாதடா. டேய் டேய் ஏன்டா இப்ப கோந்த மாதிரி அதுன்னுங்கற? டேய் மச்சான் டேய் நான் சொல்றது கூட நீ பேசுறது எனக்கு கேக்குதுடா. டேய் பக்கத்துல நின்னு பேசினா கேக்கதான்டா செய்யும். இருடா வரடா அவன. டேய் நடுவுல 30 நாள்ல நம்ம செத்துறோம்னு சொன்னா நான் என்ன சாவணும்? இல்ல மச்சான், நான் செத்துட்டா நீயும் செத்துருவல மச்சான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் நான் கிடையாது. நீ போய் தனியா சாவு. மச்சான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன்டா. என்னடா சொல்ற? அந்த 3வது கண்டிஷன் இருக்குல்ல, அது வந்து கபார் முதல்ல இருந்து 3வது கண்டிஷன் சொல்லேங்கற. முதல் கண்டிஷனை ஒன்றும் முடியலடா மச்சான். 29 நாள்ல உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டா நீ உயிர் பச்சுப்ப மச்சான். உன் ஆசை எதான் தான் சொல்றா மச்சான். டக்குனு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலடா. அப்ப செத்துரு. ஏய் மச்சான் இருடா, இங்க வா. டேய் அடா பாவி, இதான் ஆசையா? டேய் காதை குடுறா. Are you virgin? ஏய் ஏன் வேர்க்குது? ஃபேன்ஸ் சரியா சுற்றுன்னு நினைக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டைமா? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாங்க. ஏய் என்னாச்சு? போன் வைப்ரேட் மோட்ல இருக்கு. இப்போ நீயே வைப்ரேட் மோட்ல ஆக போற. போன் ஃளைட் மோட்ல போயிடுச்சுங்க. யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க கேட்ட அந்த அரிய பாடலை போடுறேன். அங்க வர்றதுக்கு கரெக்டா 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த ரேடியோ தொலைச்சு வைங்க மேடம். ஓகே ஓகே. நெஞ்சத்துக்கு திக்குன்னு இருக்கு, அசையக்கச்சக்கமா இருக்கு, நேரம் அது ஓடிக்கிட்ட இருக்கு, காலம் அது மாறிக்கிட்ட இருக்கு, சாவு என்ன தேடிக்கிட்ட இருக்கு, நினைச்சு பார்த்தா புடிக்கிட்டு இருக்கு. இது யாரு போட்ட கணக்கு? சாவு போகும் நேரத்துல மூளை போடும் திட்டம் இது. சொம்பனக்க விட்டதுல பச கயிறு சுத்தியது. தர்ம கொல்ல போட்டாலும் நீராவி மாறாது. அம்பானிய பேமனிய உன்னேறம் மாறாதே.
சொல்லுமா 500 1000 தான் செல்லுமா சொன்னது போல் சொன்ன மாதிரி மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு வாடி மண்ணுக்கு பாரதியார் என்ன சொன்னார்? என்ன சொன்னாரு? சொல்கிறேன் சகோதரா. சொல்றேன் பிரதர். அச்சமில்லை 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 இல்லையே. மெர்சல்லை மெர்சல்லை மெர்சல் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் சார் இன்னொத்தப்பா சொல்லு சார். உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் சார் யார் கட் பண்ணு சார். தமிழே அறியாத நீ எல்லாம் ஒரு தமிழனா 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 people on the dance floor, jump it up. But all my stress. If any woman comes around trying to test me, jump it up, jump it up, jump it up. Lord of mercy, nothing to concern me. Temperature is rising up. If any woman comes around trying to test me, சாமி எனக்கு தந்த சாபம் 30 நாள் வரும் இத்தனை வருஷம் காணாத சுகதை எப்படி வரும் சோதிக்க வடிகளையா சோதனையே என்னிலையா சாதிக்க நினைச்சவனுக்கு சாக நேரம் குறிச்சிட்டியா அசைகள் எட்ட போற எட்டல நான் எக்க போறேன் தட்டி விட்டு போனாலும் உடுப்பு புடி புடிக்க போறேன் துக்கத்தை தூர போடு கஷ்டத்தை தட்டி ஓடு உச்சத்தை தோடு நேரம் ஊட்டி போட உடைக்க போறேன் கனவெல்லா 30 நாள் பாதிக்குமோ என்னோட உசுரது மண்ணில் மீண்டும் நிலைக்குமோ ஆராய நேரம் அச்சு செய்ய போக போறேன் போறப்போ போற நாள் மண்ணுக்குள்ள வாழ்க்கை என்னும் மாயவலை அதில் அர்த்தம் புரிந்தவன் எவனுமில்லை கடிவாளம் கட்டிய குதிரை போல் இங்கு வாழும் வாழ்க்கையில் அர்த்தமில்லை உனக்கென ஒரு கேள்வி இருக்குதடா எவனுக்கோ பதில நீ எழுதுறடா பதில் அது புதிராக இருந்தாலும் உன் கேள்வியை தெளிவா நீ தெரிஞ்சுக்கடா சரி அதெல்லாம் விடு. நம்ம லிஸ்ட்ல அத்தல பிளான் என்னது? அபி. யாரு? அபிராமிடா. அபிராமியா? அபிராமி கிட்ட லவ் சொல்லணும்டா. ஃபர்ஸ்ட் லவ் மச்சான். அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. லவ் அதை தேடி நம்ம போக கூடாதுடா. அது நம்மள தேடி வரணும். அது நம்மள போட்டு தாக்கணும்டா. தாக்கணும். தலைக்கீழ புரட்டி போடணும். தலைக்கீழ திருப்பணும். அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஓ இப்போ தோணுதுடா. விண்ணை தாண்டி வருவாயா? ஏண்டா நான் உங்கள ஒன்று கேட்குறேன். லவ்னா பரோட்டா மாசாடா உங்களை பொரட்டி போகிறதுக்கு? எல்லாம் கௌதம் மேனன் படம் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்கடா. சரி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணை பார்த்துருக்குற, இப்போ எப்படி தேடி கண்டுபிடிப்ப? டேய் இங்க இருக்க அமெரிக்கான்னு சொல்லியிருக்காரா, இங்க இருக்க அபிராமி தேடி கண்டுபிடிக்க முடியாதா? இங்க தாண்டா எங்கேயோ இருக்கா என்னோட தேவதை. அம்மா கீழே ஒன்று தேடிட்டு இருந்தா இங்கே துணி காய போட்டுருக்க. இங்கே துணி காய வைக்காம உன்னை நட்டமா நிற்க வச்சு உன் தலைமையிலையாடா காய வைப்பாங்க? வர வர நீலாம் கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. கொடு நான் துணியாக காய போடுறேன். நீ கீழே போய் ஆனந்தமாக சீரியல் பாரு ஜாலியா. என்னம்மா அப்படி பார்க்குற? இல்லடா நீ வேலைக்கு போனதுலேருந்து யார்கிட்டயுமே பேசாம மூஞ்ச உருன்னு வச்சிட்டு இருப்ப. இப்போ என்னன்னா டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசின்னு எல்லாம் வாங்கிட்டு இருக்க. உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுதுடா. அம்மா நம்ம வாழ போகிறது வெறும் கொஞ்ச நாள். எப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியுதோ யாரும் வேலைக்கே போக மாட்டாங்க. வீட்டிலே இருந்துருவானா பார்த்துக்குவேன். என்னடா நாளைக்கு சாவ போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அம்மா இன்னொரு மேட்டர் சொல்கிறேன் கேட்டுக்கோ. நம்ம வாழ்கிற நொடி மட்டும்தான் நமக்கு சொந்தம். அடுத்த நொடி நமக்கு சொந்தம் கிடையாது. இது எப்போ நம்ம மனசில் யாருக்கும் தோணுதோ இந்த உலகத்தில் பிரச்சனையே வராதுன்னா பார்த்துக்குவேன். என் புள்ள எவ்வளோ அறிவா பேசுறான், ஆனா எனக்கு தான் புரிஞ்சிக்க தெரியல. இதுக்கு உன் தலைவர் கமல் பேசுறதே புரிஞ்சிடும் போல இருக்கடா எனக்கு. அவரை அசிங்கப்படுத்துறியா நீ? சரி துணியை காய வச்சுட்டு வா. சரி சரி. கடையில் யாரும் இல்லையா? 2 பிஸ்கட் திடீர்னு போட வேண்டியதான்.
என் தலையிலே மூடியை கோத்துட்டு போயிடலான்னு பார்க்குறியா? யோ மூடி வைக்கிற ஜாடி மாதிரி தலையை வச்சுனா எனக்கு எப்படியா தெரியும்? ஆமாம் இவ்வளோ நேரம் இங்கே இருந்தா சரி சரி கோவப்படம் போ ரெஞ்சிடி போட்டு போ வந்துட்டான் காலம் பார்த்தாரு. டே ஜானே யாரும் அது நம்ம யாரால் இங்கிலீஷ் வேர்ட் படிக்குது தெரில எப்பா தெரியாமல் தோன்ற முடிக்கும். யோ இஞ்சி டீ போட சொன்னால கூச்ச மேல ஒரு டீ போட்டு தர. ஏய் பாட்டில் எடுத்து மண்டை லட்சணம் வச்சுக்க மண்டை தொண்டைக்கு இறங்கிடும். நல்லா சொட்ட வரைக்கும் பட்டை போட தருது ஒரு டீ போட தரல. இருடா கார்பரேஷனில் சொல்லி உன் கடையை தூக்குறேன். இந்த 7 வேற என் காலில் வருது. இன்னைக்கு நம்மளை வெறுப்பேற்ற முடிய மாட்டானு போலுது. வா மச்சான் எப்படிங்கிற? வாகுனா ஒரு இஞ்சி டீ சாப்பிட்றியா? அதெல்லாம் வேணாண்ணா. இஞ்சி டீ சரி அபிராமி இருக்கால மனச தினப்பத்திக்கு மச்சான். அபிராமி கல்யாணம் ஆகி உசுல மட்டும் செட்டில் ஆயிட்டா மச்சான். ஏய் அபிராமி அம்பத்தூர் ஐடி பார்க்கு தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா? நீ எந்த அபிராமியை சொல்ற? ஏய் கேவலமா நடிக்காத வா போலாம். மச்சான் ஒரு நிமிஷம் இரு மச்சான். காக்கா முக்கா வாடா. வணக்கத்தல யாரா அவங்க? யாருக்கு தெரியும்? கை காமிச்சா பா எவ்வளோ பெரிய பில்டிங்கு. எங்கேருந்தா அவனெலாம் காசு வருதோ நம்மளால ஒரு குச்சை கூட கட்ட முடியல. டேய் வாடா போலாம். அபிராமி இங்கே தானே ஒர்க் பண்ணுறா? என்னது இப்படியே வா? ஆமாம் இப்படி தான். டேய் நைட்டி கம்பெனி உள்ள லுங்கி கட்டு போனாலே பொண்ணுங்க கேவலமாக பார்க்கும். இது ஐடி கம்பெனி மச்சான் அசிங்கமாடா. நான் வரல போலாம். டைமிங் பேசுகிறேன் டைமிங்கை வேஸ்ட் பண்ணாது வாடா. மச்சான் வேணாம். ஏய் நான் 2 days லீவ் கேட்டேன்டி. நான் தான் அப்பயே சொன்னேன்ல. அம்மா நீ சொன்ன மாதிரி ஃபிகருங்களாம் இருக்காங்க பேசாமல் இங்கே இருந்துரு. இப்போ பாரு அது ஒன்றும் இல்லை மச்சான். லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் அப்படி திரும்பி வந்து இப்படி கட்டணும்னு வச்சுக்க டான்ஸ் காம்படிஷன் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பானுங்க. டான்ஸ் காம்படிஷன்? ஆமா மச்சான் நீ உள்ள போய் ரெஜிஸ்டர் பண்ணு. நான் இங்கே என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். பை த பை டான்ஸ் பற்றி சொல்லணும்னா ஏய் நீ தான்டா லூசு. ஹாய் அபி. நீங்க அபிராமி தானே? நீங்க ரம்யா தானே? ஆமா சார் யாரு? என்ன தெரியலையா? தெரியலையே. அங்க நிக்கிறானே அவன் யாரும் தெரியுதா? பிரபுதேவா மாஸ்டர் இருக்கார்ல அவர் ரைட் டு லெஃப்ட் தான் எடுப்பாரு. ஆனா நானு லெஃப்ட்ல இருந்து ரைட் எடுப்பேன். அதுவும் சல்மார் ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன் நிறுத்தாம ஆடினே இருப்பேன். சல்மார் தெரியல. அவனையும் தெரியல என்ன பண்றது? போலாம் வாடி. ஹலோ உங்க கிளாஸ் ராமானுஜன் ஞாபகம் இருக்கா? நம்ம குணாடி. ஓ மிஸ்டர் ஷாஜஹான். எஸ். எப்படி இருக்க? ஹாலே டீசென்ட்டா மாறிட்ட. தேங்க்யூங்க. ஒரு சேஞ்ச் வேணாமா? ஆமா என்ன இந்த பக்கம் கல்யாணமா? ஐயோ இப்பதாங்க ப்ரொபோஸே பண்ண போறேன். பொண்ணு யாரு? இந்த ஆபீஸ்லயா வேலை செய்றா? இந்த ஆபீஸ்ல வேலை செய்றா. இங்க தான் எங்கயோ இங்க தாங்க இருக்கா. நீ இன்னும் மாறலையா? ஏய் இவன் திருந்தவே மாட்டான்டி. 8 வருஷமா சிங்கிளாவே சுத்திட்டு இருக்க. ஓ ஷிட். விடுடி போயிட்டு போறோம். வேஸ்ட். ஹலோ உங்ககிட்ட லவ் சொல்லணும்னு வந்தேன் சொல்லிட்டேன். இப்போ நான் கிளம்புறேன். பாய். மச்சாச்ச தொட்டு சொல்லு. சேவிங் பண்ணல இல்ல ப்ளஸ் 2 சொல்லுடாடா. ஏய் இப்ப கதை சொல்லிட்டுமே வேணாமாடா? இப்போ இன்டர்வல் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு சொல்லு. அப்பதான் கேட்பாங்க.
கூப்பிடுறாங்க. சரி சார் எப்படி வந்துச்சு? ஏய் அதே மாதிரி இல்லைண்ணா அதே மாதிரி அப்படி போய் ரைட்ல லெஃப்ட்ல நில்லு போ. ஏய் இரா வரடா டேய். ஏய் மச்சான் இங்க போறா யார் மேல போறா டேய் சூப்பர்ரா. நம்ம தோத்துட்டோம் அது உனக்கு தெரியுமா? விராட் கோலி கூட 6 தானே அவங்க ஆளை பார்ப்பான். ஆனால் நீ எங்களை தோக்கஸ்ட்டு பார்க்குறடா. மச்சான் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ. போட்டியில் தோத்தா கூட விளையாட்டில் தான் தோப்போம். ஆனால் அந்த பொண்ணுங்க பின்னாடி போனால் வாழ்க்கையில் தோப்போம். ஆனால் ஒன்றுடா நீ எல்லாத்துலேயும் தோத்து தான் போவேன். அட போடா ப்ரோ. நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட். டேய் அவனுங்கிட்ட போய் ஏன்டா? அப்போ தான் அவனுக்கு கத்தி சாவாங்க. ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டு என் லவ்வை சேர்த்து வச்சுருவார்ல? என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? எங்கள் ஏரியாவில் 2 சொன்ன லவ் பண்ணியிருந்தது அவன் தான் சேர்த்து வச்சான். அப்போ என் லவ்வையும் சேர்த்து வச்சுருவார் ப்ரோ. ப்ரோ அப்புறம் சுக்குபாய் கல்ல சாயந்தரம் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக வாங்கி தரேன் ப்ரோ. ப்ரோ அப்புறம் சிக்கன் 65 மூளை ஃப்ரை இதெல்லாம் இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ நீங்கள் பிரியாணி மட்டும் வாங்கி தாங்க. அதெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம். நீங்கள் கல்யாணம் மட்டும் பண்ணுவீங்க கண்டிப்பாக வாங்கி தரேன். நம்ம அப்பா கூட நம்மளை இப்படி நம்பது இல்லையா? இவன் இப்படி நம்புறானே. என்ன ப்ரோ அங்கே நிற்கிறீங்க வாங்க. தோண்ட ப்ரோ மச்சான் ஒரு செம்ம பீஸ் ஒன்று மாட்டினுக்குது. கொடுங்க. கேப்டனே தள்ளி விடுறீங்களா? ஏய் தோல் கொடுப்பான் தோழன் பாத்தீங்களே? ஆமா உனக்கு கொடுங்க கை வஞ்சிரும். மச்சான் இவர் என் ஃப்ரெண்டு ராமானுஜன்டா. மச்சான் யாரா ஹம்டி டம்டி மாதிரி இருக்கான்? மச்சான் மம்டி மாதிரி நம்ம தவளை விஷயம் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறான். மச்சான் இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. நீ தான் எப்படியா சேர்த்து வைக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? மச்சான் நீ தான் நம்ம ஏரியா சசிகுமார். நிறுத்து. என்ன பண்ணுற? மிமிக்ரி கேவலமாக இருக்கு. அதில் மச்சான் அது அவர் ஒரு பொண்ணை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாரா. அது இங்கே போய் உட்காந்து சாரி இங்கே உட்காந்து வெளியே வரமாட்டேன் தான். அவரால் சாப்பிட முடியல தூங்க முடியல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணானா அந்த பொண்ணை. நீ தான் என்ன பண்ண மச்சான்? ஏய் இந்த மூஞ்சுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறதே கஷ்டம். இவனுக்கு போய் இப்போ லவ் செட் பண்ணுறது அப்படியே அரேஞ்ச் மேரேஜா? மச்சான் அவனை நாளாக அறிஞ்சால் கூட அவனுக்கு மேரேஜ் நடக்காது. ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்து. ப்ரோ என்ன ப்ரோ என்னாச்சு? என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? உங்களை நம்பி தான் நான் வந்தேன். ப்ரோ அவன் சும்மா விளையாட்டுக்கு உங்களுக்கு காமெடி பண்றான். சும்மா காமெடி தெரியுங்க. காமெடியா? ஆமா காமெடி. பாருங்க இவன் சாதாரணமான ஆளே இல்ல. எவ்வளவு பேர் லவ் வந்தாலும் சேர்த்து வச்சிரான். லவ் மட்டும் இல்ல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். கல்யாணம் மட்டும் இல்ல உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்து அவன் தான் வந்து பூ கட்டுவான். ஆமா பூ கட்டுவா? பூ கட்டுறவள ஆமா பூ கட்டுவான். அப்புறம் வந்து பூ பழம்லாம் வைப்பான். ஏய் என்னடா இவன் லவ் சேர்த்து வைக்கணும் அவ்வளவுதானே? ஆமா மச்சான் அதுவும் இன்னைக்குள்ள சேர்த்து வைக்கணும். ஏன்? சுக்குபாய் நாளைக்கு ஊருக்கு போறாராம். அப்படியா? சரி ஓகே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க போலாம். என்ன எவ்வளவு நேரம் ஆகுது? பாஸ் உங்களால் உண்மைன்னு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்களா? ப்ரோ நோட்ஸ் எடுக்கிற அவசரம் நோட் பண்ண மறந்துட்டேன் ப்ரோ. நோட்ஸ் எடுக்கிறனால நோட் பண்ணலையா? என்னடா அவன்? மச்சான் விட்றா அவன் எதனா படிக்கிற பையனா இருப்பானே. இதோ பாரு நம்ம ஒரு நோட் தான் வச்சுக்கிறோம். இதோ பாருடா எவ்வளோ நோட்டு எல்லா நோட்டும் என்ன குலுங்குது. என்ன நோட்டு இது கலர் கலராக இருக்குது?
டேய் அடா பாவி என்ன ஃபுல்லா ஸ்நாக்ஸா இருக்கு அதான் மச்சான் எல்லா பீரியடுக்கும் ஒரு நோட் வச்சிருப்பான்னு பார்த்தா எல்லா பீரியடும் லஞ்ச் பீரியட் தான் போல இருக்குது இதுக்கு ப்ரோ கண்ணு வைக்காங்க ப்ரோ கண்ணா அது மட்டும் தான் அது உள்ள இல்ல மச்சான் டேய் நேரா ஒரு மேட்ச் ஆடிட்டு வந்திருப்பேன்டா டேய் மச்சான் கம்ப்ளீட் டேய் டேய் செம்ம ப்ரோ மேட்ச் ப்ரோ யார் வந்துட்டா ப்ரோ அது உங்காலா என்ன ப்ரோ என்ன போய் இப்படி நினைச்சிட்டீங்க அது இல்ல ப்ரோ அது பக்கத்துல இருக்குது ப்ரோ அதுவா ஐயோ கடவுளே மயங்கிட்டாரோ எனக்கு மயக்கம் வருதுடா எனக்கு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறா என்ன ப்ரோ நான் விழுந்த மாதிரி நீங்களும் விழுந்தீங்க மச்சான் சார் நிஜமாவே இந்த பொண்ணு தான் உனக்கு வேணுமா அது உங்காலா ஆமா ப்ரோ அது மச்சி உங்களை பாக்குதா பாக்குது ப்ரோ ஐயோ நீங்க தான் ப்ரோ அப்படியே சேர்த்து வைக்கணும் நீ என்னடா மேட்ச் விளையாடிக்கிற இவன் எவ்வளோ பெரிய மேட்ச் விளையாடுறான் பாடுறா மச்சான் இதுக்கு என்னடா பண்ணுறது மச்சான் வேலைக்கு ஆகாது பாஸ் நான் பிரியாணி கூட எப்படியாவது வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுப்பேன் ஆனால் இந்த வேலை ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லாங்க ப்ரோ வேணும் ப்ரோ யாரும் எனக்கு வேணும் ப்ரோ அது மட்டும் இல்லைன்னா தூக்கி போட்டு தொங்கிடுவேன் குடும்பத்தோட தொங்கிடுவேன் அது முடியாது ப்ரோ ஏன் ப்ரோ சீலிங் அவுத்துன்னு வந்துடும் என்ன ப்ரோ நம்மளை நம்பி வந்துட்டா மச்சான் நம்ம தான் மச்சான் ஹெல்ப் பண்ணோம் ஏதாவது பண்ணுறா ப்ளீஸ்ரா டேய் உனக்கு அந்த பொண்ணை சேர்த்து வைக்கணும் அவ்வளோதானே சரி வா போலாம் வா நான் வரல ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ டேய் என்னடா அவன் அவர் அப்பதான் நீ போடா ஹலோ யாரடி இவன் தெரியலையேடி ஆமா இவ்வளோ கூச்சப்படுறீங்களா ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சா என்ன பண்ணீங்க அதான் லைட்ல ஆஃப் பண்ணிடுவாங்களா ப்ரோ உங்களுக்கு எது லைட்லாம் ஆஃப் பண்ணா இந்த கண்ணாடி தான் முடிஞ்சு போச்சு ப்ரோ கண்ணாடி கொடுங்க ப்ரோ அது ஒன்றும் இல்லை ப்ரோ உங்களை பத்தி தான் பேசுறாங்க ப்ரோ தெரியுதா தலை சீவுங்க ரொம்ப வெக்கப்படுறாரு வேற ஒன்றும் இல்லை இவர் தான் ஓ அந்த தடியனா எனக்கு தெரியாது தெரியலையா உனக்கு தெரியும் தெரியாதுடி டேய் எங்கடா அவன் தோ டேய் மச்சான் அது ஒன்றும் இல்லை அவரு வெக்கப்பட்டுன்னு தாலி வாங்க வந்துருவாரு ஏய் என்ன பண்றது நீ பேசு மச்சான் உங்களுக்கு உங்க கிளாஸ் ராமராஜன் தெரியுமா ஓ நல்லா தெரியுமே நம்ம கரகாட்டக்காரன் வில்லுப்பாட்டுக்காரன் நடிச்சிருப்பாரு நான் கூட ஒரு பெரிய பேனு ஆமா மாங்குயிலே பூங்குயிலே அப்படியே மூணு வாக்கெல்லாம் போடுவாரு ஏங்க நீங்க வேற உங்க கிளாஸ் ராமராஜன் தெரியுமான்னு கேட்க வந்தேன் ஏய் அந்த கண்ணாடி போட்டுட்டு ஓ அவனா வந்தான் அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன சொல்றது அவனுக்கு உங்க மேல ஒரு லவ்ங்க என்ன பண்ணுங்க என்னையோ லவ் பண்றான்டி ஏய் சும்மா இரு சும்மா இரு நீங்க என்ன பெரிய ஷாஜஹான் விஜய் நினைப்பா நான் குணா தாங்க அவன் தைரியமான ஆம்பளையா இருந்தா அவனே வந்து ப்ரப்போஸ் பண்ண சொல்லுங்க அவனுக்கு தைரியம் இல்லாம தாங்க என்ன அமிச்சான் ச்சே ஏன்டி நீ ஏன் இப்படி பண்ற தைரியமா அவனே வந்து ப்ரப்போஸ் பண்றான் பாரு அவன் தாண்டி ஆம்பளை மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே பார்க்கலாம் என்ன மச்சான் யோசிச்சுனுங்கிற வாப்பலாம் வரல ஏன் தெரியல எனக்கு புரியல எனக்கு பிடிக்கல யார மேக்ஸ் டீச்சர் தான்டா டேய் மேக்ஸ் டீச்சர் அவங்க புருஷனுக்கே பிடிக்காது நீ என்ன ஃபீல் பண்ணுகிற சரி வா போலாம் டேய் மேக்ஸ்ல வேற ஃபெயில் ஆயிட்ட நீ வேற மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டா ஆமா டேய் எல்லா சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் ஆகி வச்சிரா நம்ம மேக்ஸ்ல மட்டும் ஃபெயில் ஆகாம ஓவரா பண்ணுகிறா டேய் மேக்ஸ்ல ஃபெயில் ஆனா அப்பா திட்டுவாருடா வீட்டுக்கு எப்படி போறதுனே தெரியல இப்போ இதான் உன் பிரச்சனையா மச்சான் வெளில போய் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்துன்னு வச்சுக்க அங்க ஒரு குறுக்கு சந்து வரும் ஏன் வீட்டுக்கு எனக்கே வழி சொல்றியா டேய் வீட்டுக்கு போனா அப்பா அடிப்பாரு பயமா இருக்குடா டேய் என்னடா பால்வாடி பைய மாதிரி ஆகுதுன்னுற மச்சான் தபர் உங்க அப்பா சமன் அவள் தானே அதை நான் பாத்துக்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணாத மச்சான் 12th 5 வருஷமா ஃபீல் ஆயிட்டு நானே ஃபீல் பண்ணல நீ என்ன ரொம்ப ஓவரா பண்ணுகிற வா போலாம் ஹலோ ஹலோ யாரு குணா உங்க அப்பாவா ஆமாங்க பொண்ணு நோன்னு எப்படி பேசுறான் பாரு உங்க அப்பா நான் குணாவோட மேக்ஸ் டீச்சர் வனஜா பேசுறேன் சொல்லுங்க மேடம் ஏதாவது பிரச்சனைங்களா இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல வெரி பிரில்லியன்ட் பாய் என் பையனா அவனால எந்த பிரச்சனையும் வராது என் பையனை ஏன் சொல்றீங்க என்னடா உங்க அப்பா நம்ப மாட்டாரு ஹலோ பேசுறா ஆமா உங்க பையன் தான் அப்படியா
சொல்லுங்க. உங்க பையன் ஆஃபீல் எக்ஸாம்ல மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டான். என்னது? இல்ல உங்க பையன் மட்டும் இல்ல, எல்லா பசங்களுமே ஃபெயில். ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸாம் எழுதிருந்தா நானே ஃபெயில் ஆயிருப்பேன். அடுத்த தடவை கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான். அவனை நீங்க திட்டாதீங்க. ஓகேம்மா ஓகேம்மா. அது மட்டும் இல்ல, அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் போட்டு உடம்ப தெம்ப வச்சுங்க. ஏன்னா ரொம்ப வீக்கா இருக்கான். அவன் கூட அவன் ஃப்ரெண்டு வருவான், அவனையும் பாத்துங்க. சரி சரிம்மா. மேடம் இது உங்க நம்பர் தானே? இல்ல இது ஒரு பிசிஓ. அதான் அந்த ஓனரே சொல்லிட்டாரு இல்லையா, இது பிசிஓன்னு. ஆமா ஆமா, ஃபோன் பண்ணி ஏமாத்துறாதீங்க, அவர் தான் பேசுவாரு. ஓகே பை. மச்சான் தேங்க்ஸ் மச்சான். அண்ணா வரணா. தம்பி காசு காசு அது அவங்க அப்பா கிட்ட வாங்கிக்கோ. Hey, what happened, hubby? Why are you so dull? Don't you know, Ramya? I'm worried about my English marks. This Edward sir is so mean. You mean kolathu mean or athu mean? Hey, don't make fun, yaar. He wanted to reduce my marks. I would have been school first. டேய் அட போடா முள்ளடா கை குறா. Don't worry, D. மச்சான் ராமானுஜ் ஆல்ரா. ஏய் என்ன பண்ணாமா? கமிட் ஆவலையோ? டிக்கெட் வந்துரும். சரி வா பேசி கரெக்ட் பண்ணி கொடுப்போம். சரி வா. நெக்ஸ்ட் டைம் நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போற. Don't worry. மச்சான் ராமானுஜ் கிட்ட அந்த சைடு பேக் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துறா. He wanted to reduce my marks. என்னங்க? I hate him. What the hell is wrong with you? Why are you stalking me? Don't you have basic manners? Very bad guys. Government school guys. நம்ம பேசுற இங்கிலீஷ் இவங்களுக்கு எப்படி புரிய போகுது? ஏங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்காம இப்படி கோவப்படாதீங்க. உங்க பஸ் பாஸை விட்டீங்க, அதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தாங்க வச்சுக்கங்க. You careless. என்ன பி? ஏதோ தப்பு பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் நம்ம மேலே கோவப்பட வேண்டியது. நாங்க ஏதோ சமூக சேவை மாதிரி செஞ்சு நிக்கிறோம். I'm so sorry. மனுஷன் இப்போ சாரி கேட்டனா பிரயோஜனம். மேக்ஸுக்கு நீங்க எந்த டியூஷன் போறீங்க? சென்டம் சுரேஷ் டியூஷன் சென்டர் போறோம். சென்டம் சுரேஷ் அவர் சென்டம் எடுப்பாரா? அவரை விடுங்க, நீங்க எடுப்பீங்களா சென்டம்? நான் எடுப்பேன். இவ சென்டம் எடுப்பா, நான் கொஞ்சம் கம்மியா. இவங்க போய் செருப்பு எடுப்பான்னு நினைக்கிறேன். நீங்க பி செக்ஷன் தானே? இல்லையே, ஏ செக்ஷன். ஏ கிளாஸ்னாலே ஏ செக்ஷன் தானே. உங்க ஃபோன் நம்பர் என்ன? 27727. சொல்லுங்க. சரி, நீங்க பஸ் பாஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க கிளம்புறோம். போடி. உங்களுக்கு கூட என்ன காணாம போனா சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சி தரேன். நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. மேக்ஸ்ல 99 நம்பர் மிஸ் ஆயிச்சடா. அது கூட நீ அத விட நீ பஸ் பாஸ் கொடுக்க வந்த. என்னடா சிரிக்கிறா? நன்றாக யோசிச்சு பார். டேய் ஜித்தி ஜில்லாடி மிட்டா கில்லாடி. எந்த படம்டா இது? நேத்து ஸ்கூல்ல போற அடி மாதிரி நான் மச்சான். வா மச்சான் இங்க பார்க் பண்ணு. ஒரு பொறுப்பே இல்லடா, இவ்வளோ லேட்டாக வர. டேய் எதுக்கு என்ன கூப்பிட்டா? அவள் இந்த டியூஷன் தான். டேய் நானே 12th பாஸ் ஆனோன்னு கோயிலுக்கு போனேன், என்ன ஏன்டா பாதியில் கூப்பிட்டேன்? டேய் 12th பாஸ் ஆனால் கோயில் போகக்கூடாது, டியூஷன் போனேன். இந்த டியூஷனுக்கு போனால் 12th பாஸ் ஆகிடலாமா? டெஃபினெட்லி. என்ன சொல்ல வருது இந்த மூஞ்சலி? டேய் ஷீ கம் திஸ் வே. இங்கிலீஷ். மச்சான் நீ சூப்பர்ரா. அந்த காண்டா மிருகத்தோட காதலுக்காக இங்கே கால் கடுக்க டியூஷன் வாசல் நிற்கிற பத்தியா? கெத்துரா. மச்சான் வந்துட்டானுங்களா? ஏய் வா பானிபூரி சாப்பிட்டு போலாம். ஹெச்சி கவர்மெண்ட் கைஸ் அபிஸ் ஹியர் நோ யூ கோ. சில்ற இல்லனா சொல்லு நாயே. சி பா அபி. எஸ்டர்டே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சேன், பட் நீ அக்செப்ட் பண்ணவே இல்லை. நான் ஆக்சுவலா ஃபேஸ்புக்ல ஆக்டிவாவே இல்ல. ஓ ஹே, எஃபில நான் ரொம்ப ஆக்டிவ்டா. எனக்கே நீ ரிக்வெஸ்ட் கொடுக்கல? ஏய் சாச்சா நாட் லைக் தட் ரம்யா. பட் அபி ப்ளீஸ் அக்செப்ட் மீ ப்ளீஸ் அபி. யார் அவன்? மச்சான் ஷேர் பண்றோம் போலடா. அந்த காண்டா மிருகத்தோட ஆப்போசிட் இந்த காட்சியில் வந்தானே இல்லடா. மச்சான் இதை பண்றா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ எப்படி பிரிகிற மாதிரி போய் மச்சான் இதை பண்ணு மச்சான். அமைதியா இரு. Actually, I was busy yesterday, you know. இந்த டியூஷன் நீங்க தானே எடுக்கிறீங்க? What can I do? நான் கூட 12th பாஸ் ஆகணும். ரெட் கலர் ஜெட் தானே போட்டுக்கிறேன். ஏய் வாட் யூ டாக்கிங் மேன்? உனக்கு எப்படி தெரியும்?
எனக்கு இப்போ தெரியும், கொஞ்சம் திரும்பினா ஊருக்கே தெரியும். ஓ ஷிட். அபி யூ டேக் லீவ், வில் see you நல்லா எடுப்பாங்கல்ல? ஸ்கூல். கோ கோ கோ. இப்போ நான் என்ன கேட்டேன், நீங்களா போறீங்க? மேன் ஹலோ ஹாய். இவன் எங்கடி இங்க? ஹலோ. அடுத்தவனா? ஏய் டியூட் ரொம்ப பெருசா கிழிஞ்சிருக்கான். ஆமாம் பாஸ், கிஞ்சி தொங்குது. வாய் முன்ன அமைதியாக இருங்க. இங்கிலீஷ்லாம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிஞ்சிரும். என்கிட்ட ஒரு மேட்ரு இருக்குது, அதை வச்சு மூடிடலாம். அதை பாருங்க. இன்னைக்கு நான் எதுவும் தொலைக்கலையே. எல்லாமே பத்திரமா தானே வச்சிருக்கேன். பத்திரமா இருக்கு. இன்னைக்கு ஒரு லவ் ப்ரொபோசலுக்காக வந்தா. ஹே, அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை தடவை சொல்றது? அவன் ஆம்பளையா இருந்தா அவனை வந்து இவகிட்ட ப்ரொபோஸ் பண்ண சொல்லு. ஓ, அந்த மேட்டர் நினைச்சிட்டீங்களா? இது வேற. இன்னைக்கு உங்களை ப்ரொபோஸ் பண்ணலாம் தான் வந்தேன். இவகிட்டயா? எஸ். இவ யாருன்னு தெரியுமா? இவங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? போங்கங்க, இவங்கள பார்த்ததுலேருந்து என்ன யாருன்னே நான் மறந்துட்டேன். இவங்க அப்பாவை எப்படி தெரியும்? ஐயோ, ரொமான்ஸ். சரி, உங்க பேர் என்ன? தெரியாதவங்க கிட்ட என் பேர் சொல்ல மாட்டேன். சொல்லிடாத. தெரியாதா? சொல்லாத. உங்களுக்கு கண்ணில் எதுவும் கோளாரா? 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது போல இருக்கு. அபிராமி, குணா குணா அபிராமி பேர் பொறுத்தவே செம்மையா இருக்குல்ல? என்னடா வேணும் உனக்கு? ஒரு 500 ரூபாய் கம்மியாக கிடைக்குமா? வாட்? ஐ லவ் யூங்க. ஏய், உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? ஏன் மூஞ்சிக்கு என்ன? நல்லா தானே இருக்கும். ஆளும் மூஞ்சியும் மண்டையும். கூல் டவுன். மண்டையில இருக்க கோடும். ஹலோ, உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன? நீ போட்டுக்கோ. ஹலோ, எங்க நில்லுங்க நில்லுங்க. எங்க தைரியமான ஆம்பளை இருந்தா லவ் சொன்னா ஒத்து பண்ணீங்க. இப்போ எப்படி நட்டாத்துல விட்டு போறீங்களே? ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க. எங்க நில்லுங்க. எங்க பஞ்சாயத்து இல்லை உங்களுக்கு? டேய், என்ன வேண்டா? ஒத்துக்க முடியாதுன்ட்டாடா. நாங்க அவன் பார்க்கறதா ஒரு மாதிரி இருப்பான், ஆனால் ரொம்ப நல்ல பையன். ஒருத்தங்க ஆனால் அவனுக்கு இது ஓவர் தான்ல? ஓவர் தான் மச்சான். ஆனால் அவனை விட நீ ரொம்ப ஓவராக பண்ணுகிறிய. வா. ஆமாம், அவன் உனக்கு தனியாக தான் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டானா? ரொம்ப சப்போர்ட் பண்ணுற. நம்மளை நம்பி வந்துட்டான். ஏய், நான் சொன்னேன்ல, பாத்திமா மேம் அவங்க தான். வா. ஹாய் அபி, நீங்க கொஞ்சம் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாருங்க. அபி, எவ்வளவு நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து நீ? சாரி மேம், ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை. ஸோ அதனால தான் என்னால் இங்கே வர முடியல. இது என் ஃப்ரெண்டு ரம்யா. அவளும் ஒரு சைல்டு அடாப்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஓ, அடாப்ஷனுக்கு வந்திருக்கீங்களா? வாட் அ குட் நியூஸ். குழந்தைங்களா ப்ளே ஏரியால இருக்காங்க. நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே மேம். ஏய் குணாடி, பாத்தீங்களா? அந்த குழந்தைங்கள கூட ஒரு குழந்தை ரொம்ப சுட்டியா நாட்டியா, அந்த குழந்தை பேர் கூட இனியா. அந்த பொண்ணை அடாப்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்ணலான்னு இருக்கோம் மேம். அடடா, அந்த குழந்தைய ஆல்ரெடி அடாப்ட் பண்ணிட்டாங்களேம்மா. அந்த குழந்தைய மட்டும் இல்லம்மா, அது கூட சேர்ந்து 10 குழந்தையும் அடாப்ட் பண்ணிருக்காங்க. வாங்க குணா, வாங்க. இப்பதான் உங்களை பத்தி இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது ஒன்றும் இல்லை மேம், ஆஷுக்கும் தமிழுக்கும் ட்ரெஸ் சைஸ் பத்தல மேம், அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். ஆமாம் மேடம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குணா. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்படிலாம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அக்கறை எடுத்துக்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் யூ குணா. நாங்கள் என்ன மேம் பெருசாக பண்ணிட்டோம் உங்கள் முன்னாடி நாங்களாம்? ஆமாம் மேடம், இந்த விஷயந்தான் எங்களுக்கு எங்ககிட்டயே பிடிச்சது. எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் அதை நாங்கள் வெளில சொல்லி காட்டவே மாட்டோம். அது மட்டும் இல்லை மேம், இந்த குழந்தைங்கன்னு இல்லை, இந்த 2 குழந்தையா இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் குழந்தையாலும் சரி, சொல்லுங்கள், நாங்கள் அடாப்ட் பண்ணுறோம். என்னடா குணா, டூ குட், ஆல் தி பெஸ்ட் குணா. தேங்க்யூ மேம். சரி மேம், நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் போய்ட்டு வரோம். எங்கே போகிறீங்க? டக்கரு 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 டாப் டக்கரு டக்கரு டக்கரு. சரி லூசுங்க.
மச்சான் சூப்பரா நீ உன் லிஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஆசைலாம் இருக்குன்னு நினைக்கும் போது உடம்புலாம் அப்படியே புல்ல இருக்குதுடா. குளிச்சிருக்க மாட்டேன். சரி வா போலாம். என் மச்சான் சாவி உங்ககிட்ட கொடுத்தனா? சாவியா? உங்க சேவையில சாவியை விட்டுட்டீங்க சார். தோப்பார். சாவி அபி நீங்க சாருக்கு என்ன ஞாபகம் இருக்காண்டி? சார் ரொம்ப பிஸி. பெரிய லைட்டர் தெரியுமா? அவர் டைம் அவர்கிட்டே இல்லையா? மச்சான் ரொம்ப பேசுறாங்க. சாவி வேணுமா கிளம்பலாம். பின்ன என்ன சார் வருவாரா லவ் சொல்லுவாரா ஆனா ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாராம். அப்புறம் நான் எப்படி லவ் சொல்றது? धन सगरे सा அடடா இவள் யாரோ ஐயோ விழுந்தேனோ கண்கள் மூடி கனவில் வாழ்ந்தேன் போதுமென்று இருந்தேனே இன்று காதல் உன்னிடம் சொல்ல வார்த்தையில்லையே கனவிலே நான் தொலைந்தே போக நிறைவில் இங்கு நான் தவிக்கின்றேன் வாசமில்லாத மலர்களே இல்லை நீ நான் இல்லை மாற்றமோ இது காதல் செய்யும் மாயமோ உன்னில் என்னை நானே தொலைத்தேனே நீதான் இந்த உலகம் என்பேனே கண்கள் மூடி பார்க்கிறேன் கனவா நினைவா கேட்கிறேன் எந்த உயிரை நீடும் உன்னிதழால் காதல் பேசலாம் கனவில் நான் தொலைந்தே போனேன் நினைவில் இங்கு நான் தவிக்கின்றேன் வாசமில்லாத மலர்கள் இல்லை நீன்றி நான் இல்லை ஏய் என்னடா டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? குணா அடடா இவள் யாரோ ஐயோ விழுந்தேனோ கண்கள் மூடி கனவில் வாழ்ந்தேன் போதுமென்று இருந்தேனே இன்று காதல் உன்னிடம் சொல்ல வார்த்தை இல்லை பாட்டு முடிஞ்சவொன்னே தான் இவனுங்கெல்லாம் ஃப்ரெண்டு ஞாபகமோ எப்படி வந்து உட்காந்துக்கிறான் பாரு. ஏய் உன்னதான்டா. டேய் கூப்பிட்டே இருக்கேன் கண்டுக்காம இருக்க. டேய் உன் மூஞ்சிலே முடிக்கூடாது தானே அந்த தேவையில்லாம
ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணாங்க தெரியுமா? என்ன மச்சான் சொல்கிற? டேய் நீ பில்லு கட்டலன்னு எனக்கு ஃபோன் பண்ணி தாலி இருக்கிறானுங்கடா. அந்த வீணா போன பில்லை கட்டி தொல்லடா. மச்சான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிதா மச்சான்? என் டாக்டர் தொழிலை விட்டு உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உன் பின்னா நாய் மாதிரி சுற்றி நிற்கிறேன்டா. இதில் வேற ஒரு ஆசை மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி பெருசாக போயினே இருக்குது. டேய் உனக்கு டைம் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றலான்னு வச்சுக்க, உனக்கு எதனா ஆகிடும்டா. அதுக்கப்புறம் நான் இந்த கடையை மட்டும் கிளம்பி போயினே இருப்பேன், விட மாட்டேன் மச்சான். மச்சான் அது வந்து டேய் அந்த 3 கண்டிஷன் ஞாபகம் இருக்கா இல்லையா? அதான் மச்சான் அந்த 3வது கண்டிஷன் என்ன? டேய் பாரா வாயில என்ன வந்துடும். 3வது கண்டிஷன் தெரியாதா? எதையுமே மறக்காம இருக்கணும் அதானே? அதை நான் மறக்கல. இல்லை மச்சான் அது டேய் நான் சொல்கிறது கேளு. அந்த பொண்ணுக்கு முதல்ல ஃபோன் போடு. ஃபோன் போட்டு ஏம்மா எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம், அதான் உனக்கு எனக்கு நல்லது அப்படின்னு ஃபோன் பண்ணி பக்குவமாக சொல்கிறா. ஃபோன் போடு போகிறா மரியாதையா. மச்சான் அபிராமி கால் பண்ணுறாடா பாரு, அவளே கால் பண்ணுறா. எதுவாக இருந்தாலும் பக்குவமாக எடுத்து சொல்லு. டேய் கட் பண்ணுறாத, ஒழுங்காக தெளிவாக பேசு. ஹலோ அபிராமி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இல்லைன்னு சொல்கிறா. சரி சரி ஓகே நான் வந்துடுறேன். வந்துடுறேன். என்னாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? நாளைக்கு என்ன மெட்ராஸ் ட்ரெயினர் வர சொல்லியிருக்காடா. நீ என்ன சொன்ன? வரேன்னு சொன்னேன். நான் வரேன்டா மச்சான். ட்ரெஸ் மாற்றின்னு வரேன்டா. தனியாக போய் சாப்பிடலாம் பிளான் போடுறான். A for apple, B for banana, C for மீட்டிங். என்ன நின்ட்ட? மச்சான் யாரா ஒரு ஹாலிவுட் அல்கோகன் மாதிரி இருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? 5 minutes பா. லேட் ஆகுதுமா எனக்கு. வருவாருப்பா. போலீஸ் மச்சான் இந்த 3 நாள்ல என்ன பண்ணி தொலைச்சாடா? நான் பண்ணலடா மச்சான். எனக்கு போலீஸ் சின்ன வயசுல இருந்து பயனா மச்சான். நான் விட்டுறா, நான் வரேன்டா. மச்சான் பயத்தை கட்டத மூஞ்ச சிரிச்ச மாதிரியே வச்சுக்கோ. யார் அவங்களா? ஹே குணா, ஹே என்ன அங்க நின்னுட்ட? வந்து உட்காரு. கூப்பிடுறாங்கடா. மச்சான் எனக்கு பிங்க், நீ அங்கே போய் உட்காரு. அப்பா நான் சொன்னேன்ல குணா. ஹலோ வணக்கம் அங்கிள். மீட் ஏசிபி ஜெய்சங்கர், எங்க அப்பா. எங்க தாத்தா கூட சிஐடி சங்கர் தான். என்னது? சிஐடி சங்கரா? இஸ் a great man பா. நான் சொல்லியிருக்கேன்ல அவரை பத்தி. such a great man. You know something? உங்க தாத்தா கன் எடுத்தா சுடாம வைக்க மாட்டாரு தெரியுமா? ஆமா ஆமா, பெரிய கண்ணா இருந்தாலும் காலி பண்ணிட்டு தான் வைப்பாரு. மச்சான் ஒரு காவல்துறையா இல்லை சினிமா துறையான்னு கேள்றா. ஐயோ உங்க 2 பேருக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இல்லை வேணாம், எனக்கு ஒரு லெமன் ஜூஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேம். ஒரு black coffee and lemon juice. சுகர் அதிகமாக போட்டுருங்க. அப்புறம் சொல்லுங்க. நான் தான் அபியோட அப்பா. அப்பாவா? நாங்க அண்ணன் இல்லை நினைச்சோம். ஆமா மூஞ்ச போடுறா. என் டிபார்ட்மெண்ட்ல கூட என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நான் சும்மா தான் சொன்னேன். ஐயோ. அப்புறம் தம்பி சூடாக தான் சாப்பிட்றீங்களா? சூடாலாம் எதுவும் வேணாம் அங்கிள், எனக்கு லெமன் ஜூஸே போதும். அதுவே சூடாக குத்திங்கன்னா குஸ்ட்டு போயிடும். சீக்கிரம் வைடா. கேள்விப்பட்டேன் 30,000 ரூபாய் சம்பளம், வாடகை வீடு, நிறைய லோன்ஸ் எல்லாம் கட்டுறீங்களாமே. ஆமாம் அங்கிள், கொஞ்சம் கஷ்டம்தான். எத்தனையோ மாப்பிள்ளையை பார்த்தேன், ஆனால் கழுத உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஜோஷங்கார வேற இந்த வருஷமே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிட்டான். என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். ஜோசியக்காரன் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணுன்றான், பைத்தியக்காரன் இந்த மாதத்தில் செத்துருவேன்றான். என்ன தம்பி ஏதோ சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை அங்கிள், இதில் பெப்பர் போட்டு குச்சா உடம்பு நல்ல டிவியில் சொன்னாங்க. சரிப்பா, ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். நம்ம உனக்கு சந்தோஷம் தானே போகிறோம். அங்கிள் அதாவது ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் அங்கிள், மாச கட்சி நீங்களே பில்லு கொடுத்துருங்க. ஏய் அது ஒன்றும் இல்லை அங்கிள், எங்கள் வீட்டில் லவ் மேரேஜ்னு சுத்தமாக ஒத்துக்க மாட்டாங்க.
அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் வரேன். சாரி அங்கிள். சாரி அபி. சாரி அபி. மச்சான் நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு லெமன் ஜூஸ் வாங்கி தரம் கூட்டின்னு வந்தல. இதான் என் லவ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது தப்பா? உடனே அவங்க அப்பாவை கூட்டு வந்துட்டா கல்யாணம்னு. இருந்தாலும் அவி பாவம்டா. என் ஆசையை நிறைவேற்ற போய் அவாசியை குளித்தோடி போச்சிட்டேன்டா. லெமன் ஜூஸ் அதை குடி கூட மாட்டான். ஏய் நான் இங்க சீரியஸா பேசிட்டு இருக்கேன். டேய் நான் சீரியஸா தான யோசிச்சு வரேன். ஆமா மச்சான், நம்ம அபியோட அப்பா ஏன்டா எப்படி இருக்காரு? எப்படி இருக்காரு மச்சான்? பொதுவா நம்ம ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களோட அப்பானா தொப்பை வச்சுனா தானே அழகு. ஆனா இந்த ஆளு நம்ம ஏரா ஜிம் மாஸ்டரோட பயங்கரமா பாடி டெவலப் பண்ணி வச்சுக்கிறான் மச்சான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அந்த ஆள் நம்ம அபிய மார்லையும் தோல்லையும் தூக்கி போட்டு வளரலாம் மச்சான். டம்பிள்ஸையும் வெயிட் லிஃப்ட் இருந்தாலும் தூக்கி பார்த்து வளர்ந்துக்கிறான். இருந்தாலும் அவன் உன்னை இப்படி சொல்ற கூடாது மச்சான். என்னடா சொன்னாரு? உன்னை பார்த்து கழுதேன்ட்டான்டா. என்னதான் அது உண்மையா இருந்தாலும் அப்படியே வா சொல்றது. திமிரு புடிச்சோண்டா அவன். ஏய் எப்படா கழுதன்னு சொன்னாரு? சொன்னா நல்லா யோசிச்சு பாரு. எத்தனையோ மாப்பிள்ளைய பார்த்தேன், ஆனா கழுத உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். டேய் நான் எவ்வளவு சீரியஸா ஃபீல் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன பார்த்தா விளையாட்டா இருக்கா? டேய் ஏன்டா இப்ப டென்ஷன் ஆகுற? இப்போ என்ன உங்க அப்பா அம்மா மேரேஜுக்கு ஓகே சொல்லக்கூடாது அவள் தானே? ஆமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மச்சான். மிச்சம் இருக்கனால எப்படி ஹாப்பியா இருக்கணுன்றது மட்டும் நீ யோசி. என்ன மச்சான் இப்படியே சுத்தி நிக்கிற? உங்க ஆபீஸ்ல இருந்து கேட்க மாட்டாங்க? மெடிக்கல் லீவ் சொல்லிட்டேன். நம்ம பார்த்து 5-6 வருஷம் இருக்கும்ல. என்னடா அப்பா கூட்டு வந்துட்டா? அதான் மச்சான் எனக்கு புரியல. ஆமா நாங்க வெளிய போறோம். அது கேட்ட சொல்லுங்க. டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஏரியால ஒரு அழுக்கு கொசுவும் அது கூடவே அதுக்கு பிறந்த குட்டி கொசுவும் சுத்தி நிக்கிறதா பசங்க சொன்னாங்க. அது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கறனால கையில அடிக்க முடியல. நாங்க போய் கொசு போயிட்டு வந்துறேன். உள்ள வாங்கடா. வா உட்காரு உட்காரு உட்காரா. என்னடா முகம்லாம் வேர்த்திருக்கு? ஆமா ஆண்டி, இந்த ஃபேன்ல காத்தே வர மாட்டேங்குது. இவன் ரூம்ல ஏசி இருக்கான், நான் அங்கே போய் பாத்துறேன். அந்த ஏசி முக்கியம் இல்ல, இந்த ஏசி வந்திருக்காரு. முதல்ல அவரை பாரு. என்னடா குணா, நீ லவ் பண்ற விஷயத்த அம்மாட்ட சொல்லல பத்தியா? அதானே நீ கூட ஏற்று விட்டு ஆண்டி உசார் பண்ணுற, சொல்லி விட்ருவா. சும்மாறா. பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க சம்பந்தி. உங்கள் சம்மந்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரான். அதான் நேரில் பார்த்து பேசிட்டு போகலாம் வந்தேன். டேய் குணா, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காடா. பார்த்த உடனே எனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிச்சி போச்சுடா. மொக்க மாதிரி சிச்சுன்னு இருக்காது. எப்போவும் மாப்பிள்ளை வெளில தான் பொண்ணு பார்க்க போவாங்க. அவனுக்கு வந்துக்கிறான்னா என்னன்னு விசாரி. அதானே எப்பயுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணோட தேடி போவான். இப்போ பொண்ணோட அப்பாவே பொண்ணை கூப்பிட்டு இங்க வந்திருக்காருன்னா பொண்ணு மேல அவர் வச்சிருக்கிற பாசம், அதான் அவரே வந்திருக்காரு. இந்த மாதிரி சம்பந்தம் தான் நமக்கு தேவை. என்னடி சொல்ற? ஆமாங்க. பொண்ணுக்கு கேன்சர். கேன்சர். என்னது? பொண்ணுக்கு கேன்சரா? அது ஒன்றும் இல்லைம்மா, பொண்ணுக்கு வந்து கடகராசி, அதான் இங்கிலீஷில் சொல்கிறாரு தம்பி. என்ன தம்பி? பொண்ணுக்கு கடகராசி, பையனுக்கு தனுசு ராசி. தனுசும் கடகமும் ஒன்று சேர்ந்தா அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப குஷி. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிஸி. குஷி பிஸி ஒன்றும் பண்ண முடியாது. அவள் தான் முடிஞ்சிச்சு. கீழோம். அப்புறம் அங்கிள், நீங்கள் எல்லாத்துலேயுமே பாஸ் தான் போலக்குது. நாங்கள் அட்ரஸ் கொடுக்காமலே எங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துக்கிறீங்க. அவர் காப்பி கீப்பி குத்திங்களா? ஆமாம் தம்பி, எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட் தான். கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா 3 மாதம்னா பார்த்துக்காங்களே. சீக்கிரம் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. கல்யாணம் 5 வருஷம் கழிச்சு தான் மேட்ரு நான் என்னன்னு தெரியும். சரி சம்பந்தி, வர 30ஆம் தேதி நல்ல நாள். அன்றைக்கே கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு சம்மதம் தானே? என்னடா யோசிக்கிற? சம்மதம்னு சொல்கிறா. டேய் அது ஒன்றும் இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுல, அதான் வெக்கப்பட்டு
பையன் மேலே போகிறான். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நான் கிளம்புறோம். வரமா? சரிங்க. இந்த பையன் ஒரு வார்த்தை கூட சொல்லலாமா? அப்ப ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி, நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிடலாம். நீங்களே வீடு தேடி வந்து சம்பந்தம் பேசுறீங்க. எல்லாத்தையும் நானே ஹே குணா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபீலிங் செம்மல. இத்தனை வருஷம் என்னை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல? சரி, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்னன்னு கூட கேட்க மாட்டியா? சொல்லு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னை ஃபாலோ பண்ணி லவ் பண்ணல, அதே மாதிரி என்னை கல்யாணத்துக்கு அப்புறமும் லவ் பண்ணுவியா? ஏய் அபே, யாரிவளோ எதிர்பாராமழையோ, யாரிவளோ நிலவின் மொழியோ, மழையோடு நானும் நனைந்தே போக என் கண்கள் கண்ணீரில் நனைவது ஏனோ, நான் பார்த்த உலகமே என்னை விட்டு போக நான் மட்டும் வாழ்ந்து என்ன செய்வேனோ, யாரிவளோ கடலின் அலையோ, நான் அழவோ நடிப்பின் நிஜமோ. டேய், சொல்ல மறந்துட்டேன்டா. நாளைக்கு பொண்ணு மாப்பிளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம். யார் பொண்ணு மாப்பிள்ள? நானும் உங்க அப்பாவும் தான். உனக்கும் அபிக்குதான்டா. யாரை கேட்டு முடிவு பண்றீங்க? இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையா? நீங்களே எல்லாமே முடிவு பண்ணிக்க வேண்டியது. ஏன்டா சத்தம் போடுற? டேய், என்னடா சத்தம்? நீ இந்த வீட்டில் 4 பொருள் வாங்கி போட்டா என்ன வேணாலும் பேசலாமா? அந்த ஆள் தான் என்ன மதிக்கலனா வீட்டில் நீங்களே என்ன மதிக்க மாட்டீங்களா? என்னடா உனக்கு பிரச்சனை? சம்பந்தின்னு கொஞ்சம் குழாவுறீங்களே, அந்த ஆள் முன்னாடியே என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறானா? என்ன வீட்டோட மாப்பிள்ளை வச்சுக்கலான்னு பாக்கலாம்னா? அவங்க தான் இதை செய்யற அதை செய்யறேன்னு சொன்னாங்களா, இல்ல நீங்க தான் அதை கேட்டீங்களா? டேய், என்னடா பேசுற? நான் உங்க அம்மா கல்யாணம் பண்ணும்போது ஒத்த பைசா வாங்கியிருப்பேனா? மிஸ்டர் பத்தவச்சலம், உனக்கெல்லாம் அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். டேய், அப்பா பேரை சொல்றடா. அந்த ஆள் பேரா தானே? என்னது? நான் என்ன மொட்டை பையில எனக்கு வேலை இல்லையா, உடம்புல ஏதோ குறையா? அதே அப்புறம் எனக்கு தெரியும். என்ன பேசுறான் அவன்? நாளைக்குலாம் ட்ரெஸ் எடுக்க நல்லா வர முடியாது. வேணும்னா ஒரு புடவை எடுத்து கொடுங்க, கட்டிக்கிறேன். ஏய் உட்காரு உட்காரு, நான் பார்க்குறேன். சொல்லு, நீ சொல்லு. ஹலோ, யார் பேசுறது? நான் தான் குணாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. குணா சொன்னாரா நாளைக்கு கல்யாண படம் எடுக்க போறோன்னு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சம்பந்தி. சொல்லுங்க சம்பந்தி. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். யார் ஃபோன்ல? ஒன்றும் இல்லை, சமந்தி ஃபோன் பண்ணியிருந்தாரு. வரதட்சணை 100 பவுன் நகையும் மாப்பிள்ளைக்கு வீடும் காரும் கேட்டிருந்தாரு. அதை விடுமா, எனக்கு இருக்குதே ஒரே பொண்ணு. இதெல்லாம் உனக்கு தானே, நான் பார்த்துக்கிறேன், எதுவும் கவலைப்படாத. நீருமா, நான் பார்த்துட்டு வரேன். யார்கிட்ட நேரா போன் பேசிட்டு இருக்க? வெள்ளவா. ஏய், என்னடா பிரச்சனை? ஏய், எவனோ அது போலீஸ்காரர்ல பிரச்சனை பண்ணுது. யாரா அவன்? ஏய், வணக்கம் சார். மாப்ள, என்ன பிரச்சனை? எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஏய், முதல்ல உன் பொண்ணை வெள்ளார சொல்லியா? எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வாங்க. நீ எங்களை உள்ள போடுறத எல்லாம் பிளான் பண்ற, எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் மாட்ட மாட்டோம். ஏய் குணா, என்னாச்சு இப்படி வந்திருக்க? என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? நீ மேக்கப்பே போடாம வந்திருக்க. நீதான் என் பிரச்சனை. இந்த கல்யாணம் தான் எனக்கு பிரச்சனை. லவ் பண்ண உடனே அவனுக்கு கல்யாணமா? ஒரு டுயட் சாங் ஃபாரின்ல
லோக்கல்ல எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. ஒரு டச்சிங் ஒரு கிசிங் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல சார். எதுவுமே இல்ல. எப்படி நீங்க உள்ள போங்கப்பா. ஏய், உங்க அப்பா இருக்கேன்னு பாக்குறியா? உங்க அப்பனை வந்து சொல்லட்டுமா? அவனை பத்தி தெரியுமா? சொல்லு. உங்க அப்பா இருக்கானே, உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இருக்க. என்னடா திமிரா? விட்டா ஓவரா பேசிட்டே போற. ஏய், நீ என்னடி பேசிட்டே இருக்கும்போது மேல கை வைக்கிற? இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாத்துறேன். நீ என்னடா சொல்றது? நான் சொல்றேன், இதோட இந்த கல்யாணம் நின்னு போச்சு. குட் பை. மச்சான், நீ இவ்வளோ பண்ணியும் உன்னை குட் பைன்னு சொல்லிட்டு போறாளே, அவள் உண்மையான நல்ல பொண்ணு தான் மச்சான். அவளை விட்டுறாத மச்சான், பாவண்டா. குடிகாரனை கட்டிட்டு வாழ்றதை விட கடைசி வரைக்கும் உங்க பொண்ணாவே இருந்துடுறேன்ப்பா. அவ உன்னை உண்மையில விரும்புறானம்மா? அப்பா, ஏன்னா அவன் குடிக்கல. இத்தனை வருஷமா குடிக்கிறான். எனக்கு தெரியாது யாரு குடிச்சிருக்காங்க குடிக்கலன்னு. அப்புறம் மச்சான், கல்யாணத்தை எப்படியே நிறுத்திட்டோம். ஹாப்பி தானே? டேய், அதுக்கு எதிராக இப்படி குளிங் சிரிச்சுனுங்கிறா? டேய், கண்ணில் தண்ணி வர அளவுக்காடா சிரிப்பா? ரொம்ப ஓடுறா நீ. டைம் இல்லை மச்சான். டேய், 9 மணி தானே ஆகுது, இன்னும் 1 hour இருக்குது. பொறுமையாக உட்காந்து குடிக்கலாம். நான் உண்மையில செத்துருவேனாடா? டேய், எப்போ பார்த்தாலும் இதே சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, ஃப்ரீயாக விடு. எனக்கு மட்டும் வாழணும்னு ஆசை இருக்காதடா? இருக்கும்டா. ஏய், இந்த நாயில உயிரோட இருக்கு. ஏய், நீ சாவே. நான் உட்காந்துருக்கானே புலி மூட்டை மாரி, இவனை சாவ சொல்லு. அவன் சொன்னா அவனை சொல்றான். என்ன ஏன்டா சொல்றான்? நான் எதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அதுவே எனக்கு சாவோட பயத்தை காமிச்சிருச்சுடா. இது அப்படியே ஒரு மாதிரி இருக்குடா. டேய், அது ஒரு மாதிரி இருந்தா இது குடுறா. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவளை 8 வருஷமா ஃபாலோ பண்ணி அவளை ஓகே பண்ணி இப்ப கல்யாணம் வந்தா நான் செத்துருவேனா? போடாதே. எனக்கு அபிராமி வேணும் மச்சான். எனக்கு அபிராமி வேணும். அப்போ நான் மச்சான், நீ இங்க இருக்க மச்சான். இங்க இருக்க. இங்க இருக்கா சார்? நான் செத்துட்டா இவனும் செத்துருவான். செத்துருவலடா. செத்துருவல. செத்துருவலடா. செத்துருவல. சொல்றேன். இப்படி 5 நிமிஷம் புச்சா செத்துருவேன் நான் உண்மையுமே. செத்துருவல. செத்துறணும். கொண்டுருவானுங்க பொழுது. இதை குச்சிட்டு சாவும். யாரை பார்த்து பேசுங்க? சரியா? கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம். வாட்ஸ்அப். டேய், யாரை பார்த்துடா பேசினுங்கிற? கண்மணி அன்போடு காதலன் நான் எங்குறேன் நடி. பொன்மணி உன்னாலதான் நடி நான் சாகுறேன் நடி. கண்மணி அன்போடு காதலன் நான் எங்குறேன் நடி.
உன்னாலதானடி நான் சாகுறேனடி. உன்னை எண்ணி பார்க்கையில் தலை சுத்துதடி, உன்னை மறக்க நினைக்கையில் வாழ்க்கை முட்டுதடி. உன்னை எண்ணி பார்க்கையில் தலை சுத்துதடி, உன்னை மறக்க நினைக்கையில் வாழ்க்கை முட்டுதடி. கண்மணி அன்போடு காதலன் நான் ஏங்குறேனடி. ஓ பொன்மணி உன்னாலதானடி நான் சாகுறேனடி. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? உண்டான காதல் என்றும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன உன்மானே உன்மானே. எந்த காதல் ஆன போதும் தன்னாலே மாறி போகும், உந்தன் காதல் மாறாது செந்தேனே. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? எமர்ஜென்சி. அப்பா அப்பா ஏன்பா அழுறீங்க? பாச்சு அழாம சொல்லுங்கப்பா. அம்மாக்கு என்னப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா. டாக்டர் என்னப்பா சொல்றாரு? ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா. ஒரு வாரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணலனா உங்க அம்மாவோட உயிருக்கு ஆபத்துட்டானேடா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, அம்மா நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பாத்துக்கிறோம். டாக்டர் அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு? உங்க அம்மா கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், ஆனா ஆர்கன் பேங்க்ல கிட்னி கிடைச்சா ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திடலாம். அப்ப ஆபரேஷன் பண்ணிடலாமே. ஆர்கன் பேங்க்ல டிஷ்யூ எதுவும் மேட்ச் ஆகல. we are trying our level best. பார்க்கலாம், நீங்களும் உங்க சைடுல ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன் கிட்னி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க டாக்டர். ஏன் கிட்னி வேணா எடுத்துங்க டாக்டர். பிளட் ரிலேஷன் கொடுக்கலாம் ஆக்சுவலி. இவங்க ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், then we will decide. இவங்க டெஸ்ட் பண்ணிடுங்க. நான் ஒரு டீ பார்சல். தம்பி இஞ்சி டீயாப்பா? நான் செம்ம கோவத்தில் இருக்கிறேன். ஏய் ஏன்டா அப்படி இருக்கிறா? என் டைம் முடியறதுக்குள்ள எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன்டா. ஆனா இப்படி. டேய் அழாதடா, அழுதா ஒன்றும் ஆக போகிறதில்ல, அமைதியா இரு. இந்தப்பா தம்பி. ஒரு நிமிஷம்ண்ணா. ஏய் வா போகலாம். அச்சான் அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. நீ சீக்கிரம் வா, நான் போகிறேன்.
அங்கிள் என்னாச்சு அங்கிள்? அங்கிள் ஆண்டிக்கு என்னாச்சு? வீட்டில் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. கேட்டா ஒரு கிட்னி ஃபெயிலியர்ன்றான். அவ கல்யாணத்தை பார்க்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டா தெரியுமா? அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அவங்க ஆசைப்பட்டாங்க பரவாயில்ல சம்பந்தி, ஆனால் நீங்கள் ஆசைப்படலையே. பா சும்மா இருங்கப்பா. என்ன சம்பந்தி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவனுங்க எங்க வந்தானுங்க? போடுறா போனா ரிங்க போகுது. ஹலோ, எங்க அப்பா வயசுல பேசுறேன் சார். அவங்க அம்மா வயசு வந்துச்சு. ஹலோ, நான் தான் குணாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. குணா சொன்னாரா நாளைக்கு கல்யாண படம் எடுக்க போறோன்னு? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறீங்க? எங்க மாப்பிள்ளைக்கு ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடெல்லாம் கொடுத்துறாதீங்க, நல்ல பெரிய வீடாவே கொடுங்க. 100 சவரன் நகை. அது மட்டும் இல்ல, ஒரு பெரிய காரு. இதெல்லாம் கொடுத்தா கல்யாணம் இல்ல கல்யாணம் கட்டு. இப்ப போன் கட்டு. எச்சி பண்ணாதடா. சரி இப்ப கத்துமா? அப்படி இப்பெல்லாம் போனா வேலைக்கு ஆகாது. இப்ப கத்துட்டுமா? இப்ப கத்துறா. சொல்றா. டேய் டாக்டர் உன் டிஷ்யூ மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரா. சீக்கிரம் ஹாஸ்பிடல் வாடா. இந்த உடனே வரேன்டா. அண்ணா எவ்வளோ ஆச்சு? யாராவது சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. அண்ணே ஸ்பாட் அவுட். ஏய் எடா ஒரே இருட்டா இருக்கு. யாரா நீ? நீயா? பச்சை துரோகி. தூ ஏன் நான் கொன்ன? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருந்தேன். நான் சொன்ன முக்கியமான கண்டிஷன் நீ மீறிட்ட. நல்லா யோசிச்சு பாரு கூட. தூக்கிட்டா சீட். டேய் அஸ்ட்ரா வெஸ்ட்ரா பேபி. வாட் இஸ் திஸ்? 2 நாளா சரியா தூங்கல. அதானே தூங்கிட்டேன். சாரிண்ணே. நீ சொன்ன எல்லா கண்டிஷன்ஸையும் நான் கரெக்டாக தானே ஃபாலோ பண்ணேன். அப்புறம் ஏண்ணே பண்ணல? காயின் காயினா? நல்லா யோசிச்சு பார். அண்ணே எவ்வளோ ஆச்சு? 25 ரூபா. இப்ப புரியுதா நான் ஏன் உன்னை க்ளோஸ் பண்ணனு? திரும்பவும் தூங்கிட்டேனா? உன்ன மாதிரி ஒரு தண்ட கருப்பத்தை நான் பார்த்ததே இல்லடா. நீ சஸ்பென்ஸோட சாவு.
என் ஃப்ரெண்ட்ஸோட வெப்பன். நீ சொம்பு சாமி கிட்ட எப்படி வம்பு பண்ணியோ அதே மாதிரி மின்னல் சாமி கிட்ட தானு சொல்றவன் வம்பு பண்ணான். அவன் தலைய தனியா தட்டி தூக்கிட்டு வந்துட்டான் பார். அடுத்து நீதான். எதை வச்சு உன்னை கொல்லலாம்? இந்த சீல்டை வச்சு உன்னை செதுக்கவா இல்ல இந்த சுத்தியில வச்சு உன் புத்தியில அதை மண்டைய உடைக்கவா? இந்த ஈட்டியை வச்சு உன் போட்டியை எடுக்கவா? ஆனா அதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. இத கையில போட்டுக்கிட்டு அப்படி ஒரு சொடக்கு போட்டா நீ படக்குன்னு போயிடுவ. அச்சோ, இதுல ஒண்ணு காணாம எங்க போயிருக்கோம்? என்ன தேடுறீங்க? வாயில் என்னடா போட்டுருக்க? ஜெம்ஸ் மிட்டாய் டேஸ்டே இல்ல பாரு. ஐயோ துப்புடா ஃபர்ஸ்ட். வயிறு வண்டி செத்துருடா. என்னடா நீ இந்த கண்ணு தான் இதே ஒர்க் ஆகும்டா. எங்க அம்மாக்கு ஆபரேஷன். எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். இந்த உலகத்துல அண்ணே அங்க யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? இது உனக்கு இல்லடா, அவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ். இந்த உலகத்துல ரெண்டு விஷயத்தை மட்டும் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஒன்னு டைம், இன்னொன்னு உயிர். கை வைக்கிற இந்த கையை வச்சே உன் கதையை முடிக்கிறேன்டா. இந்த கையோட பவரை பாக்குறியா? விட்டுன. டேய் இப்ப போறடா சொடக்கு மேல சொடக்கு போடுற. அச்சுக்கா நீ காலி. என்ன ஒரு கவலை பேட்டரி படம் மறந்துட்டா. இது இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. எனக்கே சொடக்கு போட பாத்தியா? நல்லா போட்டுக்கோ, அது டம்மி. எனக்கே ஒர்க் ஆகல. டேய் இதே பிற உங்களுக்கு வந்துச்சு. டேய் அண்ணா என்னை விட்டுடுறா. டேய் என்னை கொன்றாதடா. வேணடா அண்ணா டேய் நான் வெறும் ஏஜென்ட் தான்டா. என்னை விட்டுடுறா. இப்போ நான் போட்டுமா சொடக்கு? டேய் எனக்கு 30 நாள் டைம் கொடுத்து என்ன சாவடிக்க பார்த்தல, நீ சாவடி. காலையில இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னீங்க, மாடு மாதிரி தூங்கிட்டு இருக்க. உங்க டிஷ்யூ மேட்ச் ஆயிடுச்சு, ஆபரேஷன் பண்ணிக்கலான்னு சீஃப் சொல்லிட்டாரு. அடே உன்னை தாண்டா, குளிச்சிட்டு வேலை கிடைக்கணும்னு வந்து சாமியை வேண்டிக்கோ. சொம்பு சாமி ஒரு கிட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சுடா. உன் தம்பிய பாரு, நம்ம சொம்பு சாமியோட தீவிரமான பக்தன். நம்ம வம்சத்துல டாக்டர். எஸ் அது புள்ள. சொல்லும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு.
டேய் நீ மச்சான் இவர் என் ஃப்ரெண்டு ராமானுஜன்டா. டேய் அண்ணா, என் பிங்க் சுடிதார் எங்கேயாவது பாத்தியா? சென்டம் சுரேஷ் டியூஷனுக்கு போறோம். ஏய் அது அவன் கபோர்ட்ல தாண்டி இருக்கும். டேய் மச்சான் இங்க வாடா. ச்சே ஒரே குழப்பமா இருக்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ டேய் நேத்து நீ நான் தானே ஒண்ணா படத்துக்கு போனோம். நானே கிளம்பி சீக்கிரமா வந்துட்டேன். இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம்டா தூக்க வேண்டி கிடக்கு உனக்கு. என்ன படத்துக்கு போனோம்? அட பாவி, அதுக்குள்ள மறந்துட்டியா? அதான்டா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். நீ கூட தானம் செத்துட்டு அழுதியே. தானம் செத்துட்டாரா? அச்சோ பண்றான். ஆமா முதல்ல நீ யாரு? அட பாவி, உனக்கு இன்டர்வியூ பண்ணி வேலை வாங்கி கொடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு வந்தா நீ என்ன யாரு கேக்குறியா? என்ன நினைச்சுக்கிட்டு? சூர்யா அங்க என்னடா சத்தம்? ஒண்ணு இல்ல மம்மி. ஓ கிளம்பிட்டா மம்மி. இதெல்லாம் ஓகே. நான் சொன்னதை ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? எங்க டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். டெல்மியா? ஒரே குழப்பமா இருக்கப்பா. ஒரு சின்ன குழு கூட. டேய் நான் உன்னை பத்தி கேட்டா நீ ஏன்டா வந்து குழு கேக்குற? என்ன பத்தி ஒண்ணும் தெரியலையப்பா. காலைல இருந்து நீ ஒரு மாதிரியா தான்டா இருக்க. என்னாச்சு? Who am I? இன்டர்வியூ நமக்கு என்னடா பேசுறது? என்ன மெத்து மெத்துன்னு இருக்கு. சூர்யா அம்மா முன்னாடி எல்லாம் சரியா தான் நடக்கும். நம்ம சொம்பு சாமியை அட வேண்டிப்போம். போமா. சொம்பு சாமி சட்டி சாமின்னுட்டு குடுமா பேக கோ உள்ள. இதுக்கெல்லாம் எப்பதான் சாமி நம்பிக்கை வரப்போதோ தெரியல. குர்ரா குடும்பமே பைத்தியக்கார குடும்பமா இருக்கு. வந்து தொலைடா. மம்மி பாய். என்னப்பா என்ட்ரிவியூ போறியா? நல்லா படிச்சிருக்கியா? ஏய் நக்காஜா போற சொம்ப உன் வாழ்க்கை நக்கிட்டு போவண்டா. இந்த முறையாவது ஒழுங்கா பாஸ் பண்ண பாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எவ்வளவு சொல்லி சமாளிக்கிறதுப்பா. ஒழுங்கா வேலைக்கு போற வழிய பாரு. வழி எனக்கு தெரியும் அங்கிள். ஆமா அங்கிள். அவர் உனக்கு அப்பாடா. தம்பி டீ காபி சாப்பிட்டியாப்பா? ஐயோ இல்ல அங்கிள், கப்பில கொடுத்தாங்க குடிச்சிட்டேன். இவன் கூட தான் என்ட்ரி போறியா? உனக்கு கல்யாணமான மாதிரி தான். இந்த முருங்கா உனக்கு உதவுதோ இல்லையோ எனக்கு உதவட்டும். ராத்திரி நேரத்து எங்கடா போற? மிங்கிட்டு பண்ண வாடா. பெரிய இம்சையா இருக்கு. முடியெல்லாம் கொட்டிடும் போல் இருக்க. இவரு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா தங்கச்சி இவன் யாருன்னு தெரியலையே. டேய் கால் வருதுடா. எருமை காலை போடாம எப்பறம் ஏறி உட்கார்றது? அறிவு கட்டவனே, ஓ ஃபோன் ரிங் ஆகுதுன்னு சொன்னேன். சாரிப்பா. மயிலவா யாரா அது? இவதுக்கு இப்ப கால் பண்றான். ஹலோ ஹே சூர்யா, நான் சுபலட்சுமி பேசுறேன். இந்த இன்டர்வியூல அது செலக்ட் ஆக பாரு. அப்பதான் நமக்கு கல்யாணம் நடக்கும். தெரியும்ல, நான் இப்ப 3 மாசம். 3 மாசமா பண்றதையும் பண்ணிட்டு அங்க என்னடா ஷாக்கு? டேய் அப்பா வந்துட்டாங்க. சரி நான் அப்புறம் பேசுறேன். டேய் இதான் போட வேண்டிய நேரத்துல போடணும்ன்றது. எதடா சொல்ற? ஹெல்மெட்ட சொன்னேன்டா. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. ச்சே எறா வண்டியா. என்னென்ன நடக்க போதோ கடவுளே. இந்த ஹெல்மெட் வச்சு ஒரு தத்துவம் சொல்றேன் கேளு. அந்த ஹெல்மெட் போலனா உயிர் வந்துரும், இந்த ஹெல்மெட் போலனா உயிர் போயிடும். கருப்பு காண்டாம இருக்குமே, கொஞ்சம் பார்த்து ஓட்ட மாட்டா? போடா. இடிச்சது அவன் தான்டா. வந்து வண்டி அடிச்சது இல்லாம தாப்போட்டு பேசுற. வந்தானா
வந்தானா தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்ல வந்தேங்க. ஆக்சுவலி நான் கரெக்டாக வந்தேன். நீங்கள் தான் அப்படியே பார்க்காம பைக். போதுமா, நாங்க அவசரமா ஒரு காது குத்துக்கு போயிட்டு இருக்கிறோமா. தேங்க்ஸ் சொல்ல வர அதை நாங்க பாத்துக்கிறோமா. நீ போப்பா. யார் பெத்த பிள்ளையோ அவட்ட போய் சாரி கேக்குற. வண்டி தூக்குடா. தேங்க்ஸ் அண்ணா, நீ போப்பா. ஏறா காலத்துக்கு போடுறா. உட்காந்த பைக் கூட சைக்கிள் மாதிரியே இருக்கு. இன்னைக்கு போனா இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய் இன்ட்ரி போறோம் தெரியுமில, வண்டியில் பெட்ரோல் கலக்க மாட்டேன். டேய் ஓ வண்டியில் பெட்ரோல் வேணும் எனக்கு அப்புறம் தெரியும். காலையில இருந்து திட்டிகிட்டே இருக்கிறா. நானே ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறேன். சரி சரி போய் பெட்ரோல் போட்டு வா போ. என்ன பொசுக்குன்னு கோவப்பட்டான்? நடக்கிறதுலாம் கனவா இல்லை நனவா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவனா இவனா அதுவா இதுவா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்க. ஒரு தம்மா போடலாம். ஐயோ தேங்க்ஸ்பா. இவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? டைம் 30 ரூபா காய். Hasta la vista, bebé. பாண்டா பட்டாபட்டி அண்ட்ராயர் இத ஆண்களும் பெண்களும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ப மாட்டீங்க, இப்ப கூட நான் அதை தான் போட்டிருக்கேன். பாண்டா பட்டாபட்டி அண்ட்ராயர் வாங்க, போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. டைம் இல்ல. டேய் துண்டத்தாடா. உங்களுக்கு படம் எடுக்க டைம் இல்லையா? பணத்தை புரட்ட டைம் இல்லையா? டைரக்ஷன் பண்ண டைம் இல்லையா? எதுக்குடா டைம் இல்லை? பார்த்து எரிச்சல் ஆயிட்டு எனக்கு ரிவ்யூ பண்ண டைம் இல்லை. போங்கடா.